हालेलुया அதை காத்துக்கொண்டு நடப்போம். उसे हम संभाल कर हम இன்னைக்கான चलेंगे। கர்த்தருடைய வார்த்தை आज के लिए परमेश्वर का அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். प्रेरित पहला अध्याय उसका 8वां वचन। Acts chapter 1 verse 8ல பாருங்க. प्रेरित 1:8 में हम देखते हैं பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது पवित्र आत्मा आपके पास जब நீங்கள் आए பலனடைந்து आप बलवंत होकर எருசலேமிலும் यरूशलेम में யூதேயா முழுவதிலும் यहूदिया सारे சமாரியாவிலும் और समारिया में பூமியின் கடைசி பரியந்தமும் पृथ्वी के छोर तक எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். मेरे गवाही होंगे। எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். मेरे लिए गवाही அப்ப होंगे। நீங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன आज தெரியுமா? परमेश्वर क्या कहना चाहते हैं? சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். एक गवाही से भरा हुआ जीवन हम जीना। ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்திருக்கிறதே அதுக்கு தான். परमेश्वर ने अभिषेक इसीलिए हमें दिया है। நமக்கு ஏன் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார்? हमें किस लिए अभिषेक को दिया ஏன் है? ஆவியானவர் நம்மில் வந்து இறங்கி இருக்கிறார்? क्यों पवित्र आत्मा उतर कर हमारे ஏன் में टहलते ஆவியானவர் हैं? நம்மை நடத்துகிறார்? क्यों पवित्र आत्मा में चलाते हैं? காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? நம்ம சாட்சி பெற்றவர்களா இருக்க வேண்டும். हम एक गवाही पाए हुआ जीवन जीना। எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, इब्रानियों 11वां अध्याय का दूसरा वचन அதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். इसी कारण जो हमारे पुरखाओं ने गवाही को पाए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். हमारे पुरखाओं ने गवाही पाए। அதே போல நாமும் சாட்சி பெற வேண்டும். हम भी गवाही पाना है। எப்படிப்பட்ட சாட்சி பெற किस வேண்டும்? तरह की गवाही पाना है? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, पहला यूहन्ना 5वां अध्याय उसका 10वां वचन कहती है, தேவனிடத்தில் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் परमेश्वर के पास और पुत्र के पास जो भी அந்த विश्वास के साथ சாட்சியை है, தனக்குள்ளே காத்து கொண்டிருக்கிறார். उसने उस गवाही को अपने अंदर समेट लिया है। ஹalleluya. हालेलुया। அப்ப தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் परमेश्वर के पुत्र यीशु मसीह को विश्वास करने वाले நாம் நம்முடைய சாட்சியை நமக்குள்ளாய் காத்து கொள்ள வேண்டும். हमने अपने गवाही को अपने अंदर रख रखा होना है। ஹalleluya. हालेलुया। காத்து கொள்ள வேண்டும். हम रखना है, ஏன்னா சாட்சியை क्योंकि गवाही को கெடுப்பதற்கு சாத்தான் अनेक வழிகளை கொண்டு வருவான். बिगाड़ने के लिए शैतान कई सारे रास्ते நீங்க நல்லா ढूंढेगा। ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. आप अच्छा प्रार्थना करने உங்க वाले हो ஜெபத்தை सकते हैं। தடைப்படுவதற்கு சாத்தான் கிரியை आपके செய்வான். प्रार्थना को रोकने के लिए शैतान क्रिया நீங்க करेगा। நல்ல சபைக்காய் வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க. आप कलीसिया के लिए अच्छा काम करने वाले அந்த होंगे। வேலையை கெடுப்பதற்கு சாத்தான் கிரியை उस செய்வான். काम को बिगाड़ने के लिए शैतान काम करता நல்ல होगा। ஊழியம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். आप अच्छा सेवा करते அந்த रहेंगे। ஊழியத்தை கெடுப்பதற்கு சாத்தான் கிரியை उस செய்வான். सेवा को बिगाड़ने के लिए शैतान क्रिया நீங்க करेगा। ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வீங்க. आप एक पवित्र जीवन बिताते அந்த रहेंगे। பரிசுத்தமானவர்களை கெடுப்பதற்கு उस पवित्रता को बिगाड़ने के लिए ஆமா எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறார். किसे निगलने के लिए वो घूम फिर रहा है। இந்த நேரத்துல इस समय में நாம் சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் अगर हम गवाही भरा जीवन जीना है என்ன तो செய்ய வேண்டும்? हमें क्या करना है? முதலாவது நம்முடைய சாட்சியை நமக்குள் காத்துக்கொள்ள வேண்டும். पहले हम अपने गवाही को अपने अंदर रखना है। அல்லேலூயா. हालेलुया। நமக்குள்ளாக நம்முடைய சாட்சி இருக்க வேண்டும். हमारे अंदर अपना गवाही रहना जरूरी है। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? எனக்கு என்னை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். मुझे अपने बारे में एक भरोसा होना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அந்த நம்பிக்கையோடு கூட நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள उस வேண்டும். विश्वास के साथ अपने गवाही को संभाल लेना है। 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, पहला यूहन्ना 5वां अध्याय का 9वां वचन நாம் कहता है, மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் हम मनुष्य के गवाही को मान அதை लेते हैं, விட தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. उससे बढ़कर परमेश्वर की गवाही இங்க बढ़कर है। இரண்டாவது ஒரு சாட்சி வருகிறது, यहाँ पर दूसरा एक गवाही आती है, தேவனுடைய சாட்சி. परमेश्वर की गवाही। அப்ப மனுஷருடைய சாட்சி பெறுவதற்கு मनुष्य की गवाही पाने के அந்த लिए மனிதர்கள் முன்பாக मनुष्य के நம்முடைய सामने சாட்சியை காத்துக்கொண்டு வாழ हम வேண்டும். अपने गवाही को संभाल कर जीना है। இரண்டாவது दूसरा, மனிதர்களுடைய சாட்சியை காட்டிலும் मनुष्य की गवाही से ஒரு बढ़कर மேலான சாட்சி இருக்கிறது. एक उन्नति का एक गवाही அது है, தேவனுடைய சாட்சி. वो परमेश्वर का गवाही। நம்மை குறித்து हमें लेकर மனிதர்களும் சாட்சி சொல்ல வேண்டும். मनुष्य भी गवाही देना है। அதே வேளையில் उसी समय அதைவிட மேன்மையான சாட்சியாகிய उससे भी उन्नति भरा एक गवाही। தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். परमेश्वर हमारे बारे में गवाही देना है। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய சாட்சி தான் ரொம்ப முக்கியம். परमेश्वर की गवाही सबसे मुख्य था। தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? परमेश्वर हमारे बारे में गवाही दे सकते हैं இன்னைக்கு क्या? அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறோம். वैसे आज हम जीवन बिताते हैं क्या? ஹalleluya. हालेलुया। நாம் ஆராதனைக்கு வருகிறோம். हम आराधना में आते हैं, ஆராதனையில கலந்து கொள்கிறோம். आराधना में हम शामिल होते हैं, ஜெபிக்கிறோம். प्रार्थना करते हैं, ஆராதிக்கிறோம். आराधना करते பிரசங்கத்தை हैं, கேட்கிறோம். हम संदेश को सुनते हैं। ஆனா அதே வேளையில उसी समय में நம்முடைய சாட்சியை குறித்து हम अपने गवाही को लेकर தேவன் சொல்ல முடியுமா? परमेश्वर कह सकते हैं நம்முடைய क्या? வாழ்க்கையை குறித்து हमारे जीवन को தேவன் लेकर சாட்சி கொடுக்க முடியுமா? परमेश्वर गवाही दे सकते हैं क्या? இந்த அனுபவத்தை इस अनुभव को தேவ பிள்ளைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग हमें पाले। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன் அப்படினா क्यों जानते हो? மனுஷன் கொடுக்கிற சாட்சி சில வேளை பொய்யா மாறி. मनुष्य देने वाले गवाही कुछ समय झूठा हो सकता है। ஹalleluya. हालेलुया। சில கேसेसல கோர்ட்ல போய் சாட்சி சொல்லுவாங்க. कुछ केसेस में जाके कोर्ट में गवाही देते हैं, ஆமா பைசா வாங்கிட்டு பொய் சாட்சி கூட சொல்லிடுவான். पैसा रिश्वत लेकर वो कुछ झूठा गवाही भी दे देते हैं। ஹalleluya. हालेलुया। அப்ப மனிதர் சொல்லுகிற சாட்சியானது मनुष्य कहने वाले गवाही சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிவிடும். परिस्थिति के अनुसार वो बदल लेता ஆனா है। தேவன் ஒரு சாட்சி சொல்வார் लेकिन என்றால் यदि परमेश्वर हमारे लिए गवाही दे அது तो உண்மையா இருக்கும். वो एक सच्चा खराबपन के சத்தியமாய் साथ இருக்கும். वो एक सत्य होगा। ஹalleluya. हालेलुया। அதை இயேசு கிறிஸ்து சொன்னா इसलिए यीशु मसीह ने நான் कहा, சத்தியமானதை பேசுறேன். मैं सत्य को बोलता हूँ। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? நாம
மாத்திரம் பேசல, केवल मैं नहीं என்னோடு बोलता, கூட என் பிதா இருந்து பேசிக்கொண்டே. मेरे साथ मेरे पिता रहकर बोलते हैं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய சாட்சி हमारा गवाहियां தேவனால் சொல்லப்பட வேண்டும். परमेश्वर के द्वारा कहा जाता அப்படிப்பட்ட है। ஒரு வாழ்க்கை वैसा एक जीवन எந்தெந்த காரியத்தில் வாழ வேண்டும், हम किस किस बातों அதை में जीना குறித்து है, நாம் ஆவியினால் துணை கொண்டு சுருக்கமாய் उन பார்க்கிறோம். बातों को पवित्र आत्मा के मदद के साथ हम संक्षिप्त में देखने वाले हैं। எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். इब्रानियों 11 अध्याय उसका 5वां वचन। எபிரேயர் 11:5ல इब्रानियों 11:5 விசுவாசத்தினாலே विश्वास के द्वारा ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். एनोक जो है मौत को देखे बिना उठा लिया गया। அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே इससे उसने उठा लिया, इसलिए அவன் காணப்படாமல் போனான். वो दिखाई नहीं दिया। அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று वो परमेश्वर के लिए प्रिय है அவன் करके எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். उठा लिया, जाने के पहले ही उसने गवाही दी। ஏனோக்கை குறித்து இங்கு பார்க்கிறோம். एनोक के बारे में हम देखते ஏனோக்கை हैं। குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். एनोक के बारे में परमेश्वर गवाही देते हैं। அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி वो परमेश्वर के लिए प्रसन्न है அவன் करके எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். वो उठा लिया, जाने से पहले ही गवाही நம்முடைய पाया। வாழ்க்கையில ரெண்டு விதமான சாட்சி வருது. हमारे जीवन में दो तरह की गवाही आती ஒன்று है। நாம் வாழ்கிற நாட்கள்ல சாட்சி இருக்கிறது. एक हम जीने वाले जीवन में गवाही, இன்னொன்று நாம் மரித்த பின்பு ஒரு சாட்சி दूसरा இருக்கிறது. हमारे मरने के बाद की गवाही। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப ஏனோக்குடைய வாழ்க்கை பாருங்க. हम एनोक के जीवन को देखते हैं। ஏனோக்குடைய வாழ்க்கை குறித்து நமக்கு கொஞ்சம் தெரியும். एनोक के जीवन के बारे में हम थोड़ा जानते ஒரு 65 வருஷம் हैं। एक 65 साल அவர் तक தேவனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருந்துச்சா தெரியல, ஆனா தேவனோடு சஞ்சரிக்கல. परमेश्वर के साथ उसका संबंध था कि नहीं मालूम, लेकिन उस समय में बातें नहीं ஆனா की। 65 வயசுக்கு அப்புறம் लेकिन 65 साल की उम्र के बाद में 300 வருடங்கள் लगभग 300 साल 300 வருடங்கள் 300 साल இந்த तक ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ये एनोक परमेश्वर के साथ बातें करते हैं, சஞ்சரித்துக் साथ கொண்டிருந்தார் रहा। என்ன அர்த்தம்? उसके साथ रहा, தேவனோடு நடந்து கொண்டிருந்தார். परमेश्वर के साथ चलता रहा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி என்றால் इसका मतलब தேவனோடு அவர் இணைந்திருந்தார். परमेश्वर के साथ वो जुड़ा हुआ था। தேவனை கனப்படுத்தினார். परमेश्वर का आदर देता था। தேவனை எல்லா சூழ்நிலையிலும் தேவனை முன்னிலைப்படுத்தினார். हर एक परिस्थिति में परमेश्वर को आगे रखता था। தேவனோடு உறவு கொண்டார். परमेश्वर के साथ रिश्ता இது बनाया। அவருடைய வாழ்க்கை. ये उसका जीवन இப்ப था। இந்த வாழ்க்கைய अब इस जीवन को அவரோடு கூட இருக்கிற ஜனங்கள் பார்த்தாங்க. उसके साथ रहने वाले लोगों ने देखा। பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? देखकर क्या कहा? ஏனோக்கு एनोक தேவனுக்கு பிரியமானவன். परमेश्वर के लिए एक प्रसन्न जीवन இந்த जीवा। சாட்சி ये गवाही அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அல்ல. ये उठा लिए जाने के बाद की नहीं है। எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அப்படின்னா उठा लिए जाने के बाद कहे तो எல்லாரும் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. सबने स्वीकारा होगा। பாருங்க சாகாம ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. देखो साधारण से परमेश्वर ने उठा लिया, எவ்வளவு उसे பிரியமா இருந்திருப்பான். कितना प्रसन्न रहा होगा। புரியுதா? समझ रहे हो ना? அவன் மரித்து அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்போ அல்லது மரித்த பின்போ वो उठा लिया जाने के बाद या இந்த मरने के बाद சாட்சியை வேதம் குறிப்பிட்டு இருந்தால் इस गवाही को अगर शास्त्र ने अगर लिखी हो तो அது ஒரு பெரிய சாட்சி அல்ல. वो बड़े गवाही नहीं है। ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ये सब लोग जानते ஒரு हैं மனிதன் சாதாரணமாய் மரிக்காமல் एक मनुष्य साधारण से मरे बिना தேவன் அவனை எடுத்துக்கொண்டு போகிறார் என்றால் परमेश्वर से उठा कर ले जाते हैं அவன் तो தேவனுக்கு பிரியமாய் தான் वो வாழ்ந்து परमेश्वर के लिए प्रिय जीवन ही बिताया होगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் ஏனோக்குடைய வாழ்க்கையில लेकिन एनोक के जीवन அவன் में எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த சாட்சி சொல்லப்படல. वो उठा लिया जाने के बाद ये गवाही नहीं बताई அவன் गई। எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு இந்த சாட்சியை ये उठा பெற்றிருந்தார். लिए जाने के पहले ये गवाही बताई जा रही है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நாம வாழ்ற நாட்களில हम जीने वाले इन दिनों में மரிப்பதற்கு முன்பாக मरने से पहले தேவனுக்கு பிரியமானவன் என்கிற ஒரு சாட்சி நமக்கு வரணும். परमेश्वर के लिए प्रिय ऐसे गवाही हमारे अंदर आना। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கலாமா? हम परमेश्वर के प्रिय रह सकते நம்மளே हैं। நம்மள சொல்லிக்கிடுவோம். हम अपने लिए நான் कहते தேவனுக்கு பிரியமா हैं வாழ்றேன். मैं परमेश्वर के लिए प्रसन्न நான் जीवन தேவனுக்கு बिताता விரோதமா हूं। பாவம் செய்யல. मैं परमेश्वर के विरुद्ध पाप नहीं करता। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிதானே? ऐसा ही है। நம்மளே நம்மள சொல்லிக்கிடலாம். हम अपने लिए कह सकते உங்க हैं। வீட்டுக்காரங்க சொல்லுவாங்களா? आपके पति कहेंगे क्या? ஹல்லேலூயா. हालेलुया। உங்க வீட்டம்மா உங்களை குறித்து சொல்ல முடியுமா? आपकी पत्नी आपके बारे में कह உங்க सकते பிள்ளைங்க हैं। உங்களை குறித்து சொல்ல आपके முடியுமா? बच्चे आपके बारे में कह सकते हैं எங்க क्या? அப்பா அம்மா தேவனுக்கு பிரியமா வாழ்றாங்க. मेरे माता पिता परमेश्वर के लिए என் प्रिय பிள்ளைங்க जीवन தேவனுக்கு बिताते हैं। பிரியமா வாழ்றாங்க. मेरे बच्चे परमेश्वर के प्रिय जीवन என் बिताते சகோதரன் हैं। தேவனுக்கு பிரியமாய் मेरा भाई வாழ்கிறார். परमेश्वर के लिए प्रिय जीवन என் बिताता है। சகோதரி தேவனுக்கு பிரியமாய் मेरी வாழ்கிறார். बहन परमेश्वर के लिए प्रिय जीवन बिताती है। யாராவது உங்களை குறித்து சொல்ல முடியுமா? कोई आपके बारे में कह सकते हैं ஆனா क्या? அந்த சாட்சி தேவை. लेकिन वो गवाही जरूर है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு இந்த சாட்சிக்கு தான் ஆண்டவர் நம்மை மாற்ற आज விரும்புகிறார். उस गवाही के लिए परमेश्वर हमें बदलना चाहता நாம் है। எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மரிப்பதற்கு முன்பாகவே हम उठा लिए जाने से पहले मरने से தேவனுக்கு पहले பிரியமானவன் என்கிற ஒரு சாட்சி பெற வேண்டும். परमेश्वर के लिए प्रसन्न एक गवाही का जीवन அந்த जीना சாட்சி है। பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய अगर वो வேண்டும்? गवाही का जीवन जीना है तो क्या करना है? தேவனோடு ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். परमेश्वर के साथ हर एक दिन हम चलना है। ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழ வேண்டும். हर एक दिन परमेश्वर के साथ जीना है। ஏதோ சண்டே மாத்திரம் அல்ல. केवल इतवार के दिन नहीं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ சண்டே மாத்திரம் அல்ல. केवल इतवार के दिन नहीं। அல்லது சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா மாத்திரம் அல்ல. या चर्च में कोई फंक्शन हो तो केवल उस दिन नहीं। ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழ்கிற ஒரு அனுபவம் இருக்க हर வேண்டும். एक दिन परमेश्वर के साथ जीने वाला एक अनुभव होना चाहिए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்க்கிறேன். मैं सोच कर देखता हूँ ஏனோக்கோடு தேவன் நடந்திருந்தா அது ஒரு ஆச்சரியம் இல்ல. एनोक के साथ परमेश्वर चला हो तो बड़ा अद्भुत कार्य कुछ नहीं था। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிதானே? हाँ कि नहीं? ஏனோக்கோடு தேவன் நடந்திருந்தா ஆச்சரியம் இல்ல. एनोक के साथ परमेश्वर यदि चला हो तो ஆனா बड़े अद्भुत தேவனோடு
ஏனோக்கு நடந்தான். लेकिन एनोक परमेश्वर के साथ चला। அல்லேலூயா. हालेलुया। அப்ப என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? ஏனோக்கு ஒவ்வொரு நாள் காலையில எந்திக்கும் பொழுது एनोक हर एक दिन सुबह उठते समय என்ன யோசிப்பார் தெரியுமா? क्या सोचते रहेंगे? இன்னைக்கு தேவன் எங்கெல்லாம் போறாரோ அங்கதான் நான் போவேன். आज परमेश्वर जहाँ कहीं जाएंगे मैं वहीं जाऊंगा। இன்னைக்கு தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ நான் அங்கதான் आज இருப்பேன். परमेश्वर जहाँ कहीं होंगे मैं वहीं रहूंगा। இன்னைக்கு தேவன் என்னெல்லாம் பேசுறாரோ அதை நான் கேட்பேன். आज परमेश्वर जो कोई बोलेंगे मैं वही सुनूंगा। அல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்மோடு நடப்பது परमेश्वर हमारे साथ जो चलना वो நம்ம பாவியா இருந்தா கூட சில நடப்பாரு. हम पापी रहेंगे तभी कुछ से हमारे साथ चलेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவர் கிருபை நிறைந்தது. क्योंकि वो अनुग्रहकारी है। ஆனா அதே வேளையில लेकिन उसी समय நாம में தேவனோடு நடக்கணுமா? हम परमेश्वर के साथ चलना है तो அதான் ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर वही चाहते என் हैं। பிள்ளை என்னோடு ஒவ்வொரு நாள் நடக்கணும். मेरा बच्चा मेरे साथ हर एक दिन என் चलना பிள்ளை है। ஒவ்வொரு நாள் என்னை கனப்படுத்தணும். मुझे प्रतिदिन को आदर देना है। என்னோடு உறவு கொண்டே இருக்க मेरे வேண்டும். साथ रिश्ता बनाकर रखना है। இந்த அனுபவம் இன்னைக்கு நம்ம ये வாழ்க்கையில अनुभव आज இருக்கணும். हमारे जीवन में होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर यही चाहते हैं। அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமாய் वही வாழ்வார்கள். परमेश्वर के लिए प्रसन्न जीवन बिता सकते அல்லேலூயா. हैं। हालेलुया। நீங்க நானும் எல்லாருமே आज यहाँ पर हम सब தேவனுக்கு பிரியமாய் வாழணும் அப்படி. परमेश्वर के लिए प्रसन्न जीवन बिताना है तो ஒவ்வொரு நிமிட வாழ்க்கை கூட हर एक क्षण भर का जीवन भी ஒவ்வொரு நொடி வாழ்க்கை கூட हर एक क्षण का जीवन भी ஆண்டவரோடு இருக்கிறதா हम परमेश्वर के साथ रहने वाला होना 300 चाहिए। வருஷம் 300 साल ஏனோக்குடைய ஆண்டவரோடு நடக்கிற அந்த அனுபவத்தை एनोक परमेश्वर के साथ चलने वाला उस अनुभव ஏனோக்குடைய பொண்டாட்டி பிரிக்க முடியல. को एनोक की पत्नी ने उसे अलग नहीं कर ஏனோக்குடைய पाई। பிள்ளைகள் பிரிக்க एनोक முடியல. के बच्चों ने उसे अलग नहीं कर पाए। வசனம் சொல்லுகிறது वचन कहती है அவன் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட இருக்கும் பொழுது தான் தேவனோடு வாழ்ந்தான். वो अपने परिवार के साथ रहते समय वो परमेश्वर के साथ जिया அவன் करता था। பிள்ளைகளை பெற்றெடுத்தான். वो बच्चों को जन्म दिया। இது எதுவுமே कोई भी தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தடையா இல்ல. परमेश्वर के लिए प्रसन्न जीवन बिताने के लिए कोई रुकावट नहीं बनी। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? लेकिन आज हम ஒரு क्या करते हैं? ஆராதனைக்கு வரலனா கூட யாரையா குறை சொல்றோம். आराधना को नहीं आए तो भी हम किसी को दोषी ठहराते हैं। हालेलुया। हालेलुया। இன்னைக்கு பாருங்க நிறைய கொஞ்சம் பேர் வரல. आज देखिए कुछ लोग नहीं आए। ஏன் வரலன்னு கேட்டா क्यों नहीं आए पूछेंगे ஏழு तो ரீசன் சொல்லுவாங்க. कुछ कारण बताएंगे। எனக்கு உடம்பு சரியில்லாமாங்க. मैं बीमार था பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமாங்க. बच्चों को बीमार है அல்லது எனக்கு அந்த कहेंगे। வேலை இருக்குமாங்க. मुझे वो काम है कर कहेंगे। சோ அவங்கள குற்றமாய் நான் சொல்லல. हम उसे दोषी नहीं ஆனா அதே ठहराते। வேளையில लेकिन उसी समय में நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோம் என்றால் हम परमेश्वर के लिए प्रिय जीवन बिताते எந்த हैं तो ரீசனும் தேவனை விட்டு என்ன பிரிக்காது. हमारा कोई भी कारण परमेश्वर से हमें जुदा नहीं कर எந்த सकता। ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது. हम कोई भी कारण नहीं बता सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு நம்ம வாழ்றோம். आज वो जीवन आज हम இன்னைக்கு அதான் ஆண்டவர் நம்மட்ட परमेश्वर आज हमसे वही चाहते हैं। என் கூட நீ நடப்பியா? तू मेरे साथ चलेगा என் கூட தேவனோடு சஞ்சரிப்போம். परमेश्वर के साथ तू बातें करेगा क्या? ஒரு வருஷம் சஞ்சரித்தார்னா 300 साल जो उसके साथ जीवन நம்மளால கொஞ்ச बिताया நாள் சஞ்சரிக்க முடியாது. हम कुछ दिन नहीं जी सकते। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। முதலாவதாக पहला தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும் அப்படினா परमेश्वर के लिए प्रिय जीवन जीना है தேவனோடு तो வாழணும். परमेश्वर के साथ जीना। அதான் உபாகமம் 33ஆம் அதிகாரம் इसलिए व्यवस्था 33वां अध्याय 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 12वां वचन इस रीति से कहती है பென்யமீனை குறித்து बेन्यामीन के बारे ஒரு में ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. एक आशीष कही गई है। என்ன ஆசீர்வாதம் क्या தெரியுமா? आशीष है? பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். बेन्यामीन परमेश्वर के लिए प्रसन्न जीवन அவரோட जीता है। சுகமாய் தங்கி இருப்பான். वो उसके साथ एक सुखी जीवन அவனை जीएगा। என்னாலும் அவர் वो उसे காப்பாற்றுவார். हर एक दिन बचाकर அவன் எல்லைக்குள்ளே वो வாசமாயிருப்பான். उसके सीमा के अंदर निवास करेगा। பென்யமீனுக்கும் கர்த்தருக்கு பிரியமானவன். बेन्यामीन जो है परमेश्वर के लिए प्रिय जीवन அது बिताता காரணம் है। தெரியுமா? उसका कारण क्या है? அவன் தேவனோடு தங்கி இருப்பான். वो परमेश्वर के साथ निवास தேவனோடு करेगा। வாழ்வான். परमेश्वर के साथ जिएगा। தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்பது परमेश्वर के लिए प्रिय जीवन का है तो சுருக்கமா சொல்லலாம் आसान रीति से कहना है तो தேவனோடு வாழ்வது. परमेश्वर के साथ जीना। அல்லேலூயா. हालेलुया। தேவனோடு வாழணும். परमेश्वर के साथ நான் என் जीना है। குடும்பத்தோடு வாழ்வது தப்பல்ல. मैं परिवार के साथ जीना गलत ஆனா नहीं அதே है। வேளையில लेकिन उसी समय में சேம் டைம் उसी समय में அதே நேரத்துல उसी समय நான் में தேவனோடு வாழ வேண்டும். परमेश्वर के साथ जीना। அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய நினைவுகள் தேவனாய் இருக்க मेरे வேண்டும். सोच परमेश्वर के என்னுடைய साथ பேச்சு हो। தேவனாய் இருக்க मेरे வேண்டும். बोल सोच என்னுடைய परमेश्वर के பார்வை साथ हो। தேவனை குறித்தே இருக்க मेरे வேண்டும். नजर परमेश्वर के साथ என்னுடைய हो। சம்பாஷணைகள் தேவனை குறித்தே இருக்க मेरे வேண்டும். बातें सब परमेश्वर के बारे में हो। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஒரு வாழ்க்கை ये एक जीवन ஏனோக்கு வாழ்ந்தான் என்று एनोक ने जिया அன்னைக்கு करके வாழ்ந்த ஜனங்கள் சாட்சி கொடுத்தார். उस दिन में रहने वाले लोगों ने गवाही दी। அல்லேலூயா. हालेलुया। அன்னைக்கு வாழ்ந்த எல்லாரும் சாட்சி उन கொடுத்தார். दिनों के लोगों ने सब ने गवाही दी। இரண்டாவது கர்த்தருக்கு பிரியமாய் எப்படி வாழ முடியும்? दूसरा परमेश्वर के प्रिय कैसे जी सकते அப்போஸ்தலர் हैं? 13ஆம் அதிகாரத்தில் प्रेरित 13वां अध्याय 22ஆம் வசனம் சொல்லுகிறது. उसका 22वां वचन कहती Acts है chapter 13 verse 22. பின்பு அவர் அவனை தள்ளி बाद में उसे टुकरा कर தாவீதை அவர்களுக்கு ராஜாவா ஏற்படுத்தி दाऊद को उनके लिए वो राजा बनाकर ஈசாயின் குமாரனாகிய தாவீதை ईसाई के पुत्र दाऊद को என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். मैं अपने मन के लिए प्रिय देखा। எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று मेरी सारी इच्छाओं को पूरा அவனை करेगा। குறித்து சாட்சி கொடுத்தார். उसके बारे में गवाही दी। யார் கொடுத்தார்? किसने दिया? தேவன் கொடுத்தார். परमेश्वर ने दिया। தேவன் சாட்சி கொடுக்கிறார். परमेश्वर ने गवाही दी। தாவீதை குறித்து சொல்லுகிறார். दाऊद के बारे में कहते हैं அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்.
वो मेरे मन के योग्य है। இருதயத்துக்கு ஏற்றவனா என்ன? मन के योग्य कहे तो கர்த்தருக்கு அவன் பிரியமானவன், परमेश्वर के लिए प्रसन्न जीवन जीता கர்த்தருடைய है, அன்புக்கு ஏற்றவன். परमेश्वर के प्रेम के लिए प्रसन्न இப்போ இந்த करता है। தாவீது எதனால இதற்கு இருதயத்துக்கு ஏற்றவன்? अब ये दाऊद परमेश्वर के मन को क्यों लुभाता ஏன் है? ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார்? परमेश्वर क्यों उसे देखकर कहते हैं? ஆண்டவர் சொல்றார், परमेश्वर कहता है அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். वो मेरी इच्छा को सब पूरा करेगा। ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு பிரியமா வாழணுமா? परमेश्वर के लिए प्रसन्न जीवन जीना है அவன் क्या? சித்தமானதை மாத்திரம் செய்துக்கிட்டே उसके इच्छा को केवल हम पूरा करते யாரையும் திருப்திப்படுத்த வேண்டாம். हम किसी और को तृप्त करने की जरूरत யாரையும் नहीं நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும் और அவசியம் இல்லை. किसी को खुश करने की जरूरत नहीं, தேவனை திருப்திப்படுத்த, केवल परमेश्वर को तृप्त कीजिए। தேவனுக்கு பிரியமா வாழ, परमेश्वर के लिए प्रसन्न जीवन जिए, சித்தத்தை மாத்திரம் केवल நிறைவேற்றணும். उसकी इच्छा को पूरा करेंगे क्या करेंगे? நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் हम हर एक व्यक्तिगत जीवन में தேவ சித்தம் நிறைவேறும். परमेश्वर की इच्छा पूरा होना। ஹalleluya. हालेलुया। ஊழியத்துல மாத்திரம் இல்ல, केवल सेवाओं में नहीं, ஊழியத்துல தேவ சித்தம் மாத்திரம் தான் நிறைவேறும். सेवाओं में परमेश्वर की इच्छा ही केवल पूरा அதே போல होगी। उसी ஒரு समय ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, एक आत्मिक परमेश्वर के लोगों के जीवन, தனிப்பட்ட வாழ்க்கை கூட, एक व्यक्तिगत जीवन भी, உங்களுடைய பர்சனல் லைஃப் கூட आपकी व्यक्तिगत जीवन भी தேவனுக்கு சித்தத்தை நிறைவேற்றும். परमेश्वर की इच्छा को पूरा। ஆண்டவர் உங்களை எதற்காக தெரிந்திருக்கிறார்? परमेश्वर ने आपको किस लिए चुन எதற்காக लिया, அழைத்தார்? किस लिए बुलाया है, எதற்காக உங்களோடு பேசிக் கொண்டு किस लिए இருக்கிறார்? आपसे बातें कर रहे அதை हैं, புரிந்து கொண்டு उसे समझकर நாம் தாவீதை போல हम दाऊद के समान தேவ சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றும். परमेश्वर की इच्छा को केवल हम पूरा करें। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தாவீதுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு நன்றாகவே தெரியும். दाऊद के इतिहास को हम अच्छी तरह जानते हैं। அவர் ஒரு ஆடு மேய்ப்பனா இருந்து பெரிய ராஜாவாய் மாறினவர். एक भेड़ बकरी चराने वालों से वो राजा के तक का, அவர் எந்த தாழ்மையான நிலையில் இருந்த போதும் वो कितनी भी नीचाई में रहने அல்லது पर भी, உயர்ந்த நிலையில் இருந்த या போதும் ऊंचाई पर रहने पर भी தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் ஒரு நாள் கூட தவறவில்லை. परमेश्वर की इच्छा को पूरा करने में कभी भी पीछा नहीं हटे। ஹalleluya. हालेलुया। தேவ சித்தத்தை परमेश्वर की इच्छा, நிறைவேற்றுவதற்கு परमेश्वर की इच्छा को पूरा करने நம்முடைய தாழ்மையோ நம்முடைய மேன்மையோ தடையா இருக்காது. हमारा नीचापन या हमारे ऊंचाई कभी रुकावट எந்த नहीं। சூழ்நிலையும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற किसी முடியும். भी परिस्थिति में हम परमेश्वर की इच्छा को पूरा कर सकते हैं। கர்த்தருக்கு பிரியமானவன் परमेश्वर के लिए प्रिय मनुष्य தேவனோடு வாழ்கிறான். वो उसके साथ जीता है। கர்த்தருக்கு பிரியமானவன் परमेश्वर की प्रिय जीवन बिताने वाला उसकी इच्छा को पूरा करता है। இதை இப்ப நீங்க தானியேல் உள்ள கூட பார்க்க उसी முடியும். तरह आप दानियल में देख सकते தானியேல் हैं। 9 அதிகாரத்தின் 23 வசனம் சொல்லுது. दानियल 9 अध्याय उसका 23 वचन कहती है, தானியேலே हे दानियल நீ மிகவும் பிரியமானவன். तू बहुत प्रसन्न है। அதே 10 அதிகாரத்தின் 11 19 வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. उसी अध्याय के 10 और 19 में देखते हैं। ஹalleluya. हालेलुया। தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன். दानियल परमेश्वर के लिए प्रिय அவன் जीवन, கர்த்தருக்கு பிரியமானவனா எப்பொழுது மாறினான்? वो हमेशा परमेश्वर के लिए प्रिय कैसे बना? எல்லாரும் ராஜபோஜனத்தை புசிக்கும் பொழுது सब लोग राजभवन के भोजन அந்த को खाते समय ராஜபோஜனத்தின் நிமித்தம் उस भोजन के நான் निमित्त என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன் मैं अपने आप को अशुद्ध नहीं என்று करना சொல்லி चाहता। ऐसे कहकर தெய்வ சித்தத்திற்காய் தன்னை அர்ப்பணித்தான். परमेश्वर की इच्छा के लिए जब उसने தன்னுடைய समर्पण किया, பரிசுத்தத்திற்காய் அர்ப்பணித்தான். अपने पवित्रता के लिए उसने समर्पण करने लगा। தானியேல் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் उस दिन से மாறினான். वो परमेश्वर के लिए प्रिय बनने लगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப நம்முடைய செயலாய் இருக்கட்டும், हमारे कार्य होने लगा, நம்முடைய வாழ்க்கையாய் இருக்கட்டும், हमारे जीवन होने लगा, இந்த ரெண்டுமே ये दोनों தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். परमेश्वर की इच्छा के लिए हम समर्पण करें। ஹalleluya. हालेलुया। உமக்கு பிரியமில்லாத எதுவுமே செய்ய மாட்டேன். आपके लिए अप्रिय कोई भी बात मैं नहीं உமக்கு करूंगा। பிரியமில்லாத எதுவும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். आपके अप्रिय कुछ मैं स्वीकारू नहीं। ஹalleluya. हालेलुया। இந்த ஒரு தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ये एक परमेश्वर की इच्छा को ஒரு पूरा தன்மை करने वाले, நமக்குள் இருக்கும் என்றால் अगर ये आदत हमारे अंदर हो, ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். परमेश्वर हमारे बारे में गवाही இவன் देगा, எனக்கு பிரியமானவன், ये मेरे लिए प्रिय இவன் है, எனக்கு ये பிரியமானவன் मेरे लिए प्रिय है, என்கிற ஒரு சாட்சி கிடைக்கும். ऐसे गवाही हमें அப்ப मिलेगी। கர்த்தருக்கு பிரியமானவன் இருக்குன்னா अगर परमेश्वर के लिए प्रिय रहना है तो அவரோடு வாழணும். पहला उनके साथ जीना, இரண்டாவது அவருடைய சித்தத்தை செய்யணும். दूसरा उसकी इच्छा को पूरा மூணாவது करना, இன்னொரு காரியத்தை பாருங்க. तीसरा एक बात को யோவான் देखेंगे, 13 அதிகாரத்தில் 23 வசனம். यूहन्ना 13 अध्याय के 23 वचन को அந்த देखेंगे। சமயத்தில் அவருடைய சீஷரில் उस समय में उसके चेलों में से இயேசுவுக்கு அன்பாய் இருந்த ஒருவன் यीशु के लिए सबसे प्रिय रहने वालों में से இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். यीशु के छाती में झुका हुआ था। ஹalleluya. हालेलुया। பாருங்க, இது ஒரு மிக முக்கியமான ஒரு நேரம் இயேசுவுக்கு. ये यीशु के लिए सबसे मुख्य एक समय है। கடைசியா இந்த உலகத்துல சாப்பிடுற ஒரு நேரம். आखिर में जगत में एक भोजन करने वाला एक समय, அது எல்லாரோட கூடி இருந்து वो भी सबके साथ அந்த मिलकर, கடைசி ராபோஜன பந்தியில वो आखिर के उस भोजन में எல்லா சீஷனும் உட்கார்ந்து இருக்காங்க. सब चेले बैठे हैं, 12 சீஷன் உட்கார்ந்து 12 இருக்காங்க. चेले बैठे हैं, நல்ல ஒரு அருமையான அறையில அந்த போஜனம் நடந்து अच्छे கொண்டிருக்கிறது. से कमरे में वो भोजन हो रही है। இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்? यीशु मसीह ने क्या किया? தன்னுடைய கடைசி காலங்களை குறித்து சொல்லிக் अपने கொண்டிருந்தார். आखिर के दिनों के बारे में बताने लगे। திடீரென்று எழும்பி अचानक उठकर தன்னுடைய அறையில் இருந்த துணியை அவிழ்த்து अपने कमर में से एक कपड़े को ஒரு निकालकर தண்ணீரை எடுத்துக்கொண்டு उसमें से पानी को எல்லாருடைய लेकर கால்களை துடைக்க துவங்கினார். हर एक के पैरों को धोने लगे, पोंछने लगे। ஹalleluya. हालेलुया। எல்லாரும் தொடச்சு சொல்றாரு, सबको पोंछ कर वो कहते हैं, நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சிருங்க. जैसे मैंने कहा आप भी कीजिए। இந்த மாதிரி ஒரு எமோஷனலா இருக்கிற ஒரு பந்தி தான். ऐसे उत्साह से भरा हुआ एक भोजन ही वो ஏன்னா இந்த भोजन है। கர்த்தருடைய பந்தி பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா எமோஷனல் ஆயிரும். पर प्रभु भोजन कहे तो भी हम थोड़ा
थोड़ा सा मायूस हो जाते நம்ம हैं, மத்த நேரம்லாம் சிரிப்போம், हम थोड़ा हम समय में हंसते சந்தோஷமா हैं, இருப்போம். खुशी मनाते ஆனா हैं, தேவனுடைய பந்தி ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா लेकिन प्रभु भोजन शुरू होते ही எல்லாரும் என்ன பண்ணுவோம்? हम सब அமைதியாயிருவோம். हम शांत हो ஏன்னா जाते हैं। கர்த்தருடைய பந்தி மகிமை அது ஒரு கனத்துக்குரியது. ये परमेश्वर का प्रभु भोजन जो आदरणीय है, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ऐसी परिस्थिति में எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துட்டு सब இருக்காங்க. लोग शांत बैठे हैं, இப்ப எல்லாருமே இயேசுவை நேசிக்கிறவங்க தான். सब लोग यीशु से प्रेम करने वाले அங்க हैं, இருக்கிற யாருமே இயேசுவை வெறுக்கிறவங்க वहां இல்ல. पर रहने वाले कोई भी यीशु को नफरत करने वाले नहीं। 12 சீஷர்களும் 12 चेले भी இயேசுவை यीशु को அவருடைய உயிரை விட அதிகமா நேசிச்சாங்க. अपने जान से भी बढ़कर वो प्रेम करते எல்லாருமே அதிகமா நேசிச்சாங்க. सबसे सब लोग अधिक प्रेम करते थे। யூதாஸ் கூட நல்ல நேசிச்சவர் தான். युदास भी वो अधिक प्रेम करता था, பணம் வந்து தான் கெடுத்து போச்சு மனுஷன். लेकिन पैसा आकर मनुष्य को बिगाड़ दिया। ஹalleluya. हालेलुया। அவரும் கர்த்தரை நேசிச்சு தான் वो भी வந்தார். परमेश्वर को प्रेम करते ही आया। சோ இப்படி எல்லாருமே ஆண்டவரை நேசிக்கிறாங்க. ऐसे सब लोग परमेश्वर से प्रेम करते हैं। ஒரே ஒரு சீஷன், केवल एक चेला, இயேசுவுக்கு அன்பா இருந்த ஒரு சீஷன், परमेश्वर के लिए एक प्रिय रहने वाला एक அப்படியே चेला, இயேசுவுக்கு பிரியமா இருந்த ஒரு சீஷன் மாத்திரம் परमेश्वर यीशु मसीह के लिए प्रिय रहने वाला केवल एक मात्र, மாத்திரம் சாய்ந்து वो கிடக்கு. उसके छाती में झुका है। ஹalleluya. हालेलुया। நான் சொல்றேன் எல்லாருமே ஆண்டவரை நேசிச்சாங்க. सब लोग परमेश्वर यीशु से प्रेम ஆனா किए, அந்த மார்புல சாய்ந்து கிடக்கிற அந்த ஒரு தகுதி இருக்குல்ல, लेकिन वो छाती में जो झुकने वाला अनुभव, जो अनुभव जिसको அந்த काबिलता है, அந்த ஒரு உறவு இருக்குல்ல, वो जो रिश्ता है, அது யோவான் மட்டும்தான் பெற்றான். केवल यूहन्ना ने पाया வேற யாரும் பெற்றாங்க? और कोई नहीं पाए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எல்லாருமே ஆண்டவரை நேசிக்கிறாங்க. आज हम सब लोग यीशु से प्रेम करते எல்லாருமே ஆண்டவரை அன்பு செய்றாங்க. हैं, हम सब प्रेम करते हैं यीशु से, ஆனா அதே வேளையில लेकिन उसी समय ஆண்டவருக்கு பிரியமா நான் இருக்கிறேன்னா परमेश्वर के लिए प्रिय यदि मैं जीना है, அவருடைய மார்புல சாய்ந்து இருக்கிறாங்க. मैं उसके छाती में झुके रहने वाला एक अनुभव, ஹalleluya. हालेलुया। அவருடைய மார்புல சாய்ந்து उसके छाती में झुकने वाला एक அது अनुभव, துக்கமா இருக்கட்டும் சந்தோஷமா वो இருக்கட்டும் दुख होने दो या खुशी होने दो, எந்த சூழ்நிலையா कोई இருந்தாலும் भी परिस्थिति में அவருடைய மார்புல சாய்ந்து கொண்டு उसके छाती में झुक कर அப்பா சொல்லுங்கப்பா ये पिता நான் என்ன செய்யணும், मैं क्या करना என்ன है, நடக்க போகுது. क्या होने वाली है। பாருங்க, அந்த சீஷனுக்கு தான் ஆண்டவர் காட்டி கொடுக்கிற யாருமே வெளிப்படுத்தி. केवल उस चेले को यीशु ने बताया कि कौन पकड़वाने वाला है। ஹalleluya. हालेलुया। அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கும். इतना एक करीबी होना இன்னைக்கு चाहिए। நம்மட்ட அந்த நெருக்கம் आज இருக்கு. हमारे बीच में वो करीबीपन கொஞ்சம் है। யோசித்து பாருங்க, तो सोच कर देखिए, இந்த பெண் பிள்ளைங்கலாம் அப்பாவை ரொம்ப நேசிப்பாங்க. ये बेटियां सब पिता को बहुत ज्यादा प्रेम करते हैं। இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है? அப்பாவும் பெண் பிள்ளையும் அதிகமா நேசிப்பாங்க. पिता की बेटियों को ज्यादा प्रेम करते हैं। இது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு நார்மலா நடக்கிற ஒரு சம்பவம். ये हमेशा होने वाली एक संभावना है। அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है? நீங்க வேலையை விட்டு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா आप काम से घर जाते हैं तो ஏதோ ஒரு 2 நாள் வீட்டுக்கே வரல, 2-3 दिन घर पे ही नहीं ஏதோ ஒரு आए, விஷயமா வெளியே போயிட்டீங்க, कुछ काम से आप बाहर गए, உள்ள வந்தோன்னு பாத்தீங்கன்னா बेटी आते ही देखेंगे, ஆம்பளை பையன் வருவான், எப்படி இருக்கு, நல்லா ஹாய் போட்டு போயிடுவான். लड़का आएगा हाय बोल के चला जाएगा, ஆனா அந்த பெண் பிள்ளைங்க இருக்காங்க लेकिन இல்லையா, ये बेटियां जो ஓடி है, வந்து மேலே ஏறி பார்த்துடுவாங்க. दौड़ कर आकर ऊपर चढ़कर बैठ जाएंगे। இது வந்து ரியாலிட்டி, அப்படிதானே? ये सच्चाई है। அவங்க வந்து நம்ம கழுத்து தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. वो हमारे गले पे लटकते रहते हैं। அந்த அளவுக்கு யார் நம்மகிட்ட சாய்ந்து இருக்கிறாங்களோ, நம்மளோட உறவு கொள்றாங்களோ, इतना जो हम पर झुके रहते हैं, हमसे प्रेम करते हैं, அவங்கள நம்ம அதிகமா நேசிப்போம். आप उसे ही ज्यादा प्रेम करेंगे। ஹalleluya. हालेलुया। அப்ப இயேசு மார்புல சாய்ந்து இருக்கிறவங்க தான் இயேசு அதிகமா பிரியப்படுறார். यीशु के छाती में जो झुका है, यीशु उसी से ज्यादा प्रेम करेंगे। ஹalleluya. हालेलुया। சொல்லிக்கு நீங்களும் நானும் आज आप और मैं அப்படிப்பட்ட ஒரு சிறு குழந்தைகளை போல वैसे एक छोटे बच्चों के समान ஆண்டுடைய மார்புல சாய்ந்து கொள்கிறார். परमेश्वर के छाती में झुकने वाला एक अनुभव। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்து அழகாய் சொன்னார், यीशु मसीह अच्छी तरह से कहा, இந்த சிறு பிள்ளை போல யார் மாறுகிறானோ यदि जो कोई इस छोटे बालक के समान बनता அவன் है, தான் பரலோகத்துக்கு வருவான். केवल वो स्वर्ग राज्य में प्रवेश ஹalleluya. कर सकता है। हालेलुया। இயேசுவோடு உறவு கொள்வதற்கு यीशु के साथ रिश्ता बनाने के लिए அநேக விதமான உறவுகள் இருக்கு. कई तरह के रिश्ता हैं। நீங்க இயேசுவை ஒரு அப்பாங்கிற முறையில வச்சு பார்க்கலாம், आज यीशु को एक पिता के रूप में देख ஒரு सकते हैं, கடவுள் என்கிற முறையில एक பார்க்கலாம், परमेश्वर के रूप में देख ஒரு सकते हैं, எஜமான் என்கிற முறையில एक பார்க்கலாம், मालिक के रूप में देख ஒரு सकते हैं, சிநேகிதன், ஒரு தோஸ்த் என்கிற முறையில கூட एक பார்க்கலாம், दोस्त की तरह देख सकते ஒரு हैं, சகோதரன் என்கிற முறையில एक भाई की பார்க்கலாம், तरह देख सकते हैं, ஒரு தாய் ஒரு தகப்பன் என்கிற முறையில் நீங்க एक பார்க்கலாம். माता पिता की तरह देख सकते हैं। எல்லா முறையிலும் பார்க்க அதே இயேசுவை हर तरह से देखने वाले वही यीशु நீங்களும் நானும் आप और मैं ஒரு நேசிக்கிற ஒரு காதலன் காதலிங்க முறையில கூட பார்க்கலாம். एक प्रेम करने वाला, एक मोहब्बत करने वाला, एक प्रेमियों की तरह देखना है। ஹalleluya. हालेलुया। அந்த நெருக்கம் தான் वो करीबीपन ही எல்லாருக்கும் வராது. वो सबके लिए नहीं आती। இயேசுவை यीशु को உங்க ஃபர்ஸ்ட் லவ் ஆயிங்க. अपना पहला प्रेम करके स्वीकार। ஹalleluya. हालेलुया। அதான் ஒரு ஹிந்தி பாட்டுல ஒரு நம்ம படிக்கிற அந்த பாட்டை जैसे பார்த்தீங்கன்னா गाते हैं मेरा पहला प्यार तू ही है. मेरा पहला प्रेम तू ही। அவரை முத அன்பா நீங்க வச்சீங்க पहला அப்படின்னா हम उसे अपने प्रेम कर रखेंगे तो அவரை மாத்திரம் தான் நேசிப்பீங்க, केवल उसी को हम प्रेम வேற करें யாரையும் நேசிக்க और மாட்டீங்க. किसी से प्रेम नहीं करेंगे। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்டவர்களை தான் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா வாழ்றாங்க. वैसे लोगों को परमेश्वर अपना प्रिय रखता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பாருங்க பேதுரு கடைசி நேரத்துல देखिए पत्रुस आके பேதுருவை பார்த்து
சொல்லிட்டார் ஆண்டவர், पतरस को लेकर परमेश्वर ने कह दिया, நீ முதிர் வயதா இருக்கும் பொழுது तू अपने जब बुजुर्ग நீ उम्र में நினைக்கிற आएगा, மாதிரிலாம் இருக்க तू முடியாது. जैसा सोचेगा वैसा नहीं रह நீ सकेगा, நினைக்காத அளவுக்கு ஒண்ணு நடத்துவாங்க. तू नहीं सोचता वैसे तुझे चलाएंगे। வசனம் இன்ன விதமான மரணத்தினால அவன் மரிக்க போறான் वचन कहते हैं कि इस रीति से कि मौत के साथ तू मरने वाला என்று है, சொல்லி அவனுடைய முடிவை குறித்து சொல்லிட்டார். उसके अंत के बारे में कह दिया இப்போ गया। பேதுரு என்ன கேக்குறாருன்னா, पतरस क्या पूछते हैं? வசனம் சொல்லுது, எனக்கு இயேசுவுக்கு அன்பா இருந்த, यीशु के लिए प्रिय रहकर, இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த यीशु के छाती में झुका हुआ அந்த சீசனை குறித்து என்ன சொல்ல போகிறீர்னு கேக்குறாரு. उस चेले के बारे में आप क्या कहने वाले हो? ऐसे இயேசு कहते ஒரே ஒரு வார்த்தை हैं। சொல்றாரு, यीशु ने केवल एक वचन कहा, शब्द, உன்னை குறித்து சொல்லிட்டோம்ல, मैंने तेरे बारे में कह दिया, போயிட்டே இரு. तू चलते रहा, அவன் என் கூட கடைசி வரைக்கும் இருந்தா உனக்கு என்ன? वो मेरे साथ आखिर तक रहेगा तो तेरे लिए क्या होगा? அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய முடிவை யாருக்கு சொல்லல. उसके अंत को किसी को नहीं कहा। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா சீஷர்களே क्योंकि चेलों में से அதிக நாட்கள் வாழ்ந்து முதிர் வயதில் மரித்தவர் யோவான் தான். सबसे ज्यादा उम्र तक रहकर आखिरी बुजुर्गपन में मरने वाला यूहन्ना ही அவனுடைய था। ஜீவ நாட்கள் ஆண்டவர் கூட்டிட்டார். परमेश्वर उसके आयु को बढ़ा ஏன் தெரியுமா? दिया। क्यों जानते ஏன் हैं? அதுக்கு ஒரு காரணம் इसका இருக்கு. कारण था, என்னைக்கு இயேசுவின் சீஷனா இருந்து மார்பில் சாய்ந்திருந்தானோ, कब से वो यीशु का चेला बनकर उसकी छाती में झुका हुआ அவன் रहा। பத்துமத்திகளை போட்டாலும் கூட वो बदमुस टापू में डालने पर भी இயேசுவோடு தான் பேசிக்கிட்டு वो இருந்தான். यीशु के साथ ही बोलते रहा। இயேசுவின் தரிசனத்தை பார்த்து கொண்டே यीशु के இருந்தான். दर्शन को ही देखते रहा। ஒவ்வொரு நாளும் அதுதான் அவனுக்கு. हर एक दिन उसके लिए वही है, அதனால தான் ஆண்டவர் அவன் ஜீவனை எடுக்காம इसलिए வச்சிருந்தார். यीशु ने उसका जीवन को लिए बिना அல்லேலூயா. हालेलुया। இயேசுவுக்கு பிரியமானவன். यीशु के लिए प्रिय जीवन बिताया, அதுக்கு அவருடைய மார்பில சாய்ந்து கொண்டு उसके उसके छाती में झुककर அப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்டுகிற ஒரு பிள்ளையை நம்ம வாழ்றோம். वैसा एक प्रेम दिखाने वाले एक बेटा बेटी के समान அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்போ தேவனுக்கு பிரியமானவன் என்ற ஒரு சாட்சி பெறணும். परमेश्वर के लिए प्रिय एक गवाही पाना है। முதலாவது தேவனோடு ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். पहला परमेश्वर के साथ हर एक दिन जीना தேவனுடைய है। சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். परमेश्वर की इच्छाओं को पूरा करना है। தேவனுடைய மார்பில் சாய்ந்து கொள்கிற ஒரு அனுபவம். परमेश्वर की छाती में झुका हुआ एक अनुभव होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। So, இரண்டாவதாக दूसरा हम देखेंगे யார் எப்படிப்பட்ட சாட்சி? किस तरह की गवाही होना चाहिए। அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் प्रेरित 6वां अध्याय 3ஆம் வசனத்தை பார்க்கும் हम பொழுது, तीसरा वचन को देखते हैं। ஆதலால் சகோதரரே, इसलिए भाइयों பரிசுத்த ஆவியும் पवित्र आत्मा ஞானமும் ज्ञान நிறைந்து भरकर நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். अच्छे गवाही पाइयों 7 लोगों को आप में से चुनो, அவர்களை இந்த வேலைக்காய் ஏற்படுத்துவோம். उन्हें इन कामों के लिए ठहराएंगे। அடுத்து நல்லவன் என்கிற ஒரு சாட்சி பெறணும். अगला अच्छे गवाही पाना हुआ। அல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் சொல்றாங்க, प्रेरितों को कहते हैं எங்களுக்கு இந்த பந்தி விசாரிப்பு செய்யற வேலை பண்ண முடியாது. हमें ये भोजन के पूछताछ करने वाले ஏன்னா काम नहीं நாங்க कर सकते। ஜெபத்துல தரித்திருக்கணும், பிரசங்கம் பண்ணணும். प्रार्थना में बने रहना है, संदेश को देना நீங்க है। என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ளாக आप क्या कीजिए, ஒரு आप 7 பேரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 7 लोगों को चुन लो। அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? कैसे होना चाहिए? பரிசுத்த ஆவி இருக்கணும், पवित्र आत्मा होना ஞானம் चाहिए, இருக்கணும், बुद्धिमान होना விசுவாசம் चाहिए, இருக்கணும். विश्वास होना அதோடு चाहिए। கூட इसके साथ ही அவர்களை குறித்து எல்லாரும் நல்லவன் சொல்லணும். उसके बारे में सब लोग भला है करके कहना है। அல்லேலூயா. हालेलुया। நல்லவர்கள் என்கிற ஒரு சாட்சி நமக்கு வேணுங்க. ये भले हैं कर कहना चाहिए। இந்த உலகத்தில் வாழும் பொழுது ये जगत में जीते समय நம்மளை குறித்து துன்மார்க்கன்னு சொல்லக்கூடாது, हमें देखकर अधर्मी कर नहीं இன்னும் कहना, ஒரு கெட்டவன் சொல்லக்கூடாது. एक बुरा मनुष्य नहीं कहना, நம்மளை குறித்து நல்லவர்கள் சொல்லணும். हमें देखकर भला है कर எல்லாரும் சொல்லணும். सब लोग कहना है। அல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம் பாருங்க. 10वां अध्याय के 22 वचन को देखिए। கொர்நேலியை குறித்து कोर्नेलियो के बारे में, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீதிமான், परमेश्वर के लिए डरने वाला और धर्मी है, யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றிருந்தான். यहूदी जाति में से सबसे अच्छी गवाही पाया हुआ। இந்த முதல் 7 பேர் எங்க சாட்சி பெற்றாங்க? अब ये 7 लोग पहले किधर गवाही पाई सभைக்குள்ள। थे? कलीसिया के अंदर। அல்லேலூயா. அல்லேலூயா। சபைக்குள்ள நல்லவன் என்று சாட்சி பெற்றார்கள். कलीसिया के अंदर अच्छा भला करके गवाही இந்த पाई। கொர்நேலியை குறித்து பார்க்கும் பொழுது अब ये कोर्नेलियो के बारे में யூத देखते हैं। ஜனங்கள் மத்தியில यहूदी जाति के लोगों के बीच கொர்நேலியு ஆல்ரெடி ஒரு புற ஜாதி, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவன். कोर्नेलियो पहले ही एक अन्य जाति था, परमेश्वर को नहीं स्वीकारा था। அல்லேலூயா. हालेलुया। அவன் யூத ஜனங்களுக்குள்ளாக நல்லவன் என்று சாட்சி वो பெற்றான். यहूदियों के अंदर भला मनुष्य कर ये गवाही पाया। உங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில சாட்சியா இருக்கணும். आपके आसपास के लोगों के बीच में अच्छा गवाही पाया होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நம்மளை குறித்து எவ்வளவு கொடூரமான மனுஷன் சொல்லக்கூடாது. हमें देखकर कितना कठोर मनुष्य ऐसा नहीं कहना। அவங்க ரொம்ப நல்லவங்க, वो बहुत अच्छे हैं, ரொம்ப அமைதியா वो இருப்பாங்க, बहुत शांत रहते हैं, யார்கிட்டயும் சண்டை போட किसी மாட்டாங்க, से झगड़ते नहीं, ரொம்ப பாசமா பேசுவாங்க, बहुत अच्छे प्रेम से बोलते என்ன हैं, கஷ்டம்னாலும் வந்து விசாரிப்பாங்க. कुछ भी तकलीफ हो तो आकर पूछताछ இந்த करते हैं। மாதிரி சாட்சி சொல்லணும். ऐसे गवाही कहना। அல்லேலூயா. हालेलुया। நல்லவன் என்கிற சாட்சி एक भला करके நாம் गवाही இருக்கிற இடங்கள்ல இருக்க வேண்டும். हम रहने वाले जगह में होना நீங்க எந்த चाहिए। இடத்துலனாலும் இருங்க, आप कहीं भी रहो, ஷால் வீட்ல இருங்க, பில்டிங்ல இருங்க, चौल में रहो, बिल्डिंग में रहो, அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் आप किसी भी जगह में रहने உங்களை पर சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில आपके आसपास के लोगों के बीच நல்லவன் में என்கிற ஒரு சாட்சி இருக்க आप வேண்டும். भले लोग एक करके गवाही पाना। அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் प्रेरित 16वां 1ஆம் 2ஆம் வசனத்தை पहला और பார்க்கும் பொழுது दूसरा वचन में जब देखते இங்கு हैं, தீமோத்தி எனப்பட்ட ஒருவன் இருக்கிறான். यहाँ पर तीमोथी कर एक இந்த मनुष्य है। தீமோத்தியுடைய தகப்பன் என்ற ஒரு கிரேக்கன், ये तीमोथी का पिता जो है ये यूनानी है, அவனுடைய தாய் ஒரு யூத ஸ்திரீ. उसकी माँ जो है அவனை यहूदी குறித்து है। उसके बारे में
में லீஸ்திராவிலும் लीसिरा में இக்கோனியாவிலும் உள்ள इकोनिया में रहने वाले சகோதரராலே सारे भाइयों से நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். अच्छा गवाही पे आया हुआ था। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இங்க சொல்லப்பட்டிருக்க சகோதரர்கள், यहाँ पे कहे गए भाइयों, ஹalleluya, हालेलुया। ஏனா இது அவரோடு இணைந்து ஊழியம் பார்க்கிறவர்கள், उसके साथ मिलकर सेवा करने वाले, ஹalleluya, உடன் ஊழியர்கள். उसके सहभागी सेवा। தீமோத்திகல்ல பவுலுக்கு, तीमोथी नहीं पौलुस के लिए, ஹalleluya, ஏனா தீமோத்தி பவுலுக்கு உடன் ஊழியர். क्योंकि तीमोथी இப்ப पौलुस இந்த के இக்கோனியா सहभागी सेवा। லீஸ்திரா இந்த பட்டணங்கள் இந்த சபைகள்ல अभी इकोनिया और लिस्त्रा इस जगह இருந்த में அந்த சகோதரர்கள் நிமித்தம் रहने वाले इन भाइयों के निमित्त இந்த தீமோத்தி சொல்றாங்க, तीमोथी कहते हैं ரொம்ப நல்ல, ये बहुत अच्छे, ஹalleluya, हालेलुया, நல்ல ஊழியக்காரர், अच्छा सेवक है, ஹalleluya, हालेलुया, ஊழியர்கள் மத்தியில நல்ல பேர் வாங்க, सेवकों के बीच में अच्छा नाम कमाना, ஹalleluya, हालेलुया, ஊழியக்காரங்கட்ட सेवकों के पास ரொம்ப நல்ல பிரதர், ரொம்ப நல்ல சிஸ்டர் ये சொல்லலாம். अच्छा भाई या अच्छा बहन ऐसे कहना। அடுத்து இங்க இன்னொரு மனுஷனை பாருங்க, अगला एक मनुष्य को देखते हैं, அப்போஸ்தலர் 22:12. प्रेरित 22 उसका 12 वचन। அங்கு அனனியா என்கிற ஒரு மனுஷன், वहां पर अननिया नाम के இவரை मनुष्य குறித்து சொல்கிறது, इसके बारे में कहते வேத हैं, பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன், शास्त्र के अनुसार ये भक्त मनुष्य அங்கே है, குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். वहां पर रहने वाले सारे यहूदियों के द्वारा ये अच्छा गवाही पाया हुआ। ஹalleluya. हालेलुया। இவன் வேத பிரமாணத்துல ரொம்ப பக்தியா இருப்பார். ये शास्त्र में बहुत भक्ति के साथ रहता, ஆனா அதே வேளையில उसी समय में அங்க இருக்கிற யூத ஜனங்கள் மத்தியில वहां पे रहने वाले यहूदियों के बीच में நல்லவன் என்று சாட்சி ये பெற்றிருந்தான். भलाई कर गवाही पाया था। ஹalleluya. हालेलुया। So, இன்னைக்கு நம்மள குறித்து आज हमें लेकर நல்லா ஆராதிக்காங்க, अच्छा आराधना ஆனா करते हैं, வீட்டுக்கு வந்தா அது தெரிய மாட்டேங்குது. लेकिन घर पे आए तो नहीं पता चलता। சில குடும்பத்துல அப்படிதான் कुछ இருக்கு, परिवार में ऐसा ही है, சில மனிதருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. कुछ मनुष्य का जीवन वैसा ही है, வேத பிரமாணத்தின்படி பக்தியா இருக்காங்க, व्यवस्था के अनुसार भक्त है, ஹalleluya, हालेलुया। பக்தியா இருக்கிறாங்க, भक्ति भाव के साथ ஆனா रहते हैं, பாசம் பக்கத்துல காட்ட மாட்டாங்க. लेकिन अपना प्रेम को नहीं दिखाते। ஹalleluya. हालेलुया। பக்கத்துல நல்லவன் வாழணும். बाजू में भी अच्छा जीवन बिताना है। நம்முடைய பக்தியை வைத்துக் கொண்டு மாத்திரம் யாரையும் சம்பாதிக்க முடியும். हम अपने केवल भक्ति भाव को रखकर दूसरों को कमा नहीं सकते। ஹalleluya. हालेलुया। இப்போ சொல்றேன், நம்முடைய हमेशा பக்தியை வைத்துக் கொண்டு, अपने भक्ति को रखकर, நம்முடைய ஜெபத்தை வைத்துக் கொண்டு, अपने प्रार्थना को रखकर, நம்முடைய அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு, अपने अभिषेक को रखकर, இதை வைத்துக் கொண்டு மாத்திரம் केवल इसे रखकर हम நாம ஒரு ஆத்துமாவை ரட்சிக்க முடியும் என்று நினைத்தால் अगर हम किसी प्राण को कमा सकते हैं ऐसे अगर हम அது सोचते हो மிகப்பெரிய तो தவறாய் वह முடியும். सबसे गलत बात होगी। ஹalleluya. हालेलुया। யார் ஒருவர் பக்தியோடு கூட जो कोई भक्ति के साथ நல்ல சாட்சியாய் வாழ்கிறார்களோ अच्छा गवाही का जीवन जीते அவர்கள் हैं, தான் மற்றவர்களை ரட்சிக்க முடியும். केवल वही दूसरों को उद्धार कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। நல்லவன் என்கிற சாட்சி இருக்கட்டும். अच्छा नाम मान के गवाही करें। ஹalleluya. हालेलुया। அங்க இருக்கிற யூதர்கள் நிமித்தமா वहां पर रहने वाले यहूदियों के நல்லவன் என்கிற சாட்சி. एक अच्छा இன்னொரு गवाही। மனுஷனை பாருங்க, और एक मनुष्य को देखते हैं। ஜஸ்ட் குறித்துக் கொள்ளுங்க, आप ஓகேவா? इन वचनों को लिख लीजिए। 1 யோவான் 1:12 तीसरा யோவான் पहला अध्याय उसका 12 वचन। இங்க ஒரு மனிதர் இருக்கா, தேமேத்திரியு. यहाँ पर एक मनुष्य है देमेत्रियो। இவர் எல்லாம் யாரு? ये कौन है? எல்லாராலும் நல்ல சாட்சி பெற்றுட்டாரு, ये सबसे अच्छा गवाही पा लिया, சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றிருந்தார். सत्य के द्वारा भी अच्छा गवाही पा लिया। இது ரொம்ப முக்கியமான சாட்சி. ये सबसे मुख्य गवाही। நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், हम भी गवाही देते எங்கள் हैं, சாட்சி மெய் என்று हमारी அறிவீர்கள். गवाही सच है இப்ப कहकर। தேமேத்திரியு குறித்து ये देमेत्रियो के बारे இந்த में நல்லவன் என்று भलाई करके 3 வித சாட்சி சொல்லப்படுகிறது. 3 तरह की गवाही को बताया गया। ஒன்று पहला எல்லா ஜனங்களாலும் சொல்லப்படுகிறது. सारे लोगों के द्वारा बताई गई தேமேத்திரியு गवाही, ரொம்ப நல்ல மனுஷன். ये व्यवस्था के अनुसार बहुत अच्छा இரண்டாவதாக मनुष्य है। दूसरा சத்தியத்தால் சாட்சி கொடுக்கப்படுகிறது. वो सच्चाई के द्वारा गवाही दी जाती है। சத்தியம் என்பது யார்? सत्य माने कौन? இயேசு தான் சொல்றார், நானே சத்தியம் यीशु சொல்றார். कहता है मैं ही सत्य है। ஹalleluya. हालेलुया। அப்ப தேவன் இவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். परमेश्वर इसके बारे में गवाही देते हैं। தேமேத்திரியு ரொம்ப நல்லவன். देमेत्रियो बहुत भला है। மூன்றாவது तीसरा நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். हम उसके लिए गवाही देते हैं। பவுல் சொல்லுகிறார், पौल कहते हैं, ஒரு ஊழியக்காரன் एक சொல்லுகிறார், सेवक कहता है அவன் ரொம்ப நல்லவன். वो बहुत अच्छा है। ஹalleluya. हालेलुया। அப்போ நமக்கு இந்த 3 விதமான சாட்சி, நல்லவன் என்கிற சாட்சி हमारे வேண்டும். लिए 3 तरह का गवाही, अच्छा मनुष्य करके गवाही ஜனங்கள் चाहिए। சாட்சி கொடுக்கணும், लोग गवाही देना है, ஊழியக்காரங்க சாட்சி सेवक கொடுக்கணும், लोग गवाही देना है, தேவனும் சாட்சி கொடுக்கணும். परमेश्वर भी गवाही देना है। ஹalleluya. हालेलुया। என்ன சாட்சி? कैसा गवाही? ரொம்ப நல்லவங்க. ये बहुत अच्छे लोग हैं। ஹalleluya. हालेलुया। நல்லவங்களா வாழ்வீங்களா? अच्छा एक जीवन बिताएंगे क्या? வாழ்வீங்களா இல்லையா? जिएंगे कि नहीं? வாழணும். ஹalleluya. சரியா? இதுவரைக்கும் வாழாட்டாலும் நீங்க மாற்ற பிரயாசப்படுங்க. अब तक नहीं जिया तो भी अपने आप को बदलने की ஏங்க प्रयास करें। வாழணும் அப்படி கேட்கலாம். क्यों जीना ऐसे पूछ ஒரு सकते 2 हैं। வசனம் சொல்றேன், एक दो वचन அப்போ बताओ வாழ ஆரம்பிப்போம். तो हम जीने शुरू करेंगे। நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம், नीति नीति वचन 12:2. 12 उसका दूसरा वचन। நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், भला मनुष्य परमेश्वर के पास दया पाता है, துர்சிந்தனை உள்ள மனுஷனை அவர் ஆக்கணிக்குட்படுத்துவார். लेकिन जिसका सोच
सोच अच्छी नहीं रहती हो परमेश्वर யார் के क्रोध में நல்லவங்களா இருக்கிறாங்களோ जो कोई भले रहते हैं அவங்க தான் கர்த்தரிடத்தில் தயை பெற முடியும், இரக்கம் பெற वो முடியும். परमेश्वर के पास दया को पा सकते हैं, उसकी करुणा को पा सकते நீங்க हैं। கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறணுமா? आज परमेश्वर के पास दया को पाना है क्या? உங்களுக்காக, आपके लिए, உங்கள் குடும்பங்களுக்காக, आपके परिवार के உங்களுடைய लिए, சொந்தங்களுக்காக आपके रिश्तों के लिए கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறணுமா? परमेश्वर के पास दया को पाना है தயவு क्या? பெற வேண்டுமா? उसके पास कृपा को पाना है क्या? நல்லவனாய் வாழ்ந்து பாருங்க. आप एक भला जीवन जीकर देखिए। அல்லேலூயா. हालेलुया। நீங்க நல்லவனாய் வாழ்ந்தால் தயவு தானாய் வரும். आप अच्छा जीवन जीकर देखिए, दया अपने आप आएगी। வசனம் அதே வசனம் சொல்லுகிறது. वही वचन कहती है துர்சிந்தனை உள்ளவன் हम बुरा विचार के साथ அவனுக்கு என்ன கிடைக்கிறது? उसके लिए क्या मिलता है? ஆக்கினை கிடைக்கிறது. उसके लिए दोषी ठहराया जाता है। அல்லேலூயா. हालेलुया। ஆக்கினை என்ன? दोषी मतलब क्या? தண்டனை கிடைக்கிறது. दंड मिलती है। தயவு வேணுமா தண்டனை வேணுமா? हमें दया चाहिए, दंड चाहिए। ஆண்டவரின் தண்டனை வேணா நீங்க துன்மார்க்கமா வாழலாம். परमेश्वर से दंड चाहिए तो हम ऐसे अधर्मी जीवन बिताएं। ஆண்டவரின் தயவு பெறணும்னா यदि परमेश्वर से दया चाहिए நல்லவர்களாய் வாழ வேண்டும். हम एक भला जीवन जीने के பிரசங்கி लिए 2 அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது. सबोपदेशक 2:26 दूसरा अध्याय उसका 26 वचन। தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு परमेश्वर अपने नजरों में जो कोई भला रहता है उसके लिए என்னெல்லாம் கொடுக்கிறார் क्या தெரியுமா? सब देता है? நல்லவர்களாய் இருக்கிறவங்களுக்கு भले रहने वालों के लिए ஞானத்தை கொடுக்கிறார், ज्ञान को देता है, அறிவை கொடுக்கிறார், बुद्धि को देता है இன்பத்தை கொடுக்கிறார். और एक मग्न को देता है। ஏன் நல்லவனா வாழ சொல்லணும் தெரியுமா? क्यों भला एक जीवन जीना है जी कर ஞானமா வாழணுமா? बुद्धिमान जीवन जीना நல்லவனா है, இருங்க ஆண்டவர் கொடுப்பார். भला रहिए परमेश्वर देगा। நல்ல அறிவுள்ளவர்களா வாழணுமா? अच्छा ज्ञानी बनना है क्या? நல்லவர்களா இருங்க ஆண்டவர் கொடுப்பார். आप भला मनुष्य बनकर रहिए परमेश्वर देंगे। இன்பமா வாழ, சந்தோஷமா வாழணுமா? अच्छा खुशी जीवन जीना है மன क्या? நிம்மதியா வாழணுமா? अच्छा आनंद भरी जीवन जीना है क्या? நல்லவர்களாய் வாழுங்க. आप भला உங்களுக்கு मनुष्य தெரியுமா? बनिए। एक जान இந்த लीजिए, உலகத்துல துன்மார்க்கன் ஒரு நாளும் மன நிம்மதியில் வாழ்ந்ததே கிடையாது. इस जगत में कोई अधर्मी कभी भी खुशी जीवन नहीं बिताया। அவன்கிட்ட பைசா இருக்கலாம், उसके पास पैसा हो सकता பதவி है, இருக்கலாம், उसके पास पद हो सकता எல்லாமே है, இருந்தாலும் सब कुछ होने पर அவன் भी ஒரு நாள் கூட वो कभी भी ஆமா நைட்டு இந்த தூக்கத்துக்கு மாத்திரை போடாம தூங்க மாட்டான். रात में सोने के लिए दवा लिए बिना नहीं सोता। அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ, அதான் अच्छे से समझ உண்மைங்க. लेना, यही सच्चाई है। அவனால தூங்க முடியாது. वो सो नहीं सकता ஏன்னா அவ்வளவு துன்மார்க்கம் அவன क्योंकि इतना மேல இருக்கு. अधर्म उसके ऊपर है, கர்த்தருடைய தண்டனை அவன் மேல இருக்குது. परमेश्वर का दंड उसके ऊपर है। அல்லேலூயா. 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 ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு लेकिन परमेश्वर अपने लोगों யார் को, நல்லவங்களா இருக்கிறாங்களோ जो कोई भला जीवन அவன் जीते வாழ்க்கையில हैं, இன்பத்தை கொடுக்கிறார். के जीवन में एक आनंद ஒரு को देते हैं। சுகமான நித்திரை ஆண்டவர் கொடுக்கிறார். एक खुशी, एक आनंद का एक नींद को देता है। அல்லேலூயா. 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 அல்லேலூயா। அப்ப நல்லவங்களா வாழுங்க. अच्छा जीवन बिताएं। அல்லேலூயா. அல்லேலூயா। மூன்றாவது எப்படிப்பட்ட சாட்சி இருக்க வேண்டும்? तीसरा कैसा गवाही होना चाहिए? எபிரேயர் 3 அதிகாரத்தின் 5 வசனத்தை பார்க்கும்போது इब्रानियों तीसरा अध्याय का 5वां वचन को देखेंगे। எபிரேயர் 3:5 इब्रानियों 3:5 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக कहे जाने वाले बातों के गवाही के विषय में மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். मूसा टहलुए के समान उसके घर में हमेशा एक सच्चा मनुष्य के समान। இதே வசனத்தை என்னாகமம் 12:7 பார்க்கிறோம். इसी वचन को हम गिनती में देखते हैं, 12:7 में देखते हैं। என் தாசனாகிய மோசேயோ मेरा दास मूसा जो है என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். मेरे घर पे हर कहीं भी सच्चाई के साथ रहा। அல்லேலூயா. हालेलुया। அங்க சொல்கிறார் மோசே என் வீட்ல எங்கும் உண்மையுள்ளவன். वहाँ कहता है कि मूसा मेरे घर में हर कभी सच्चा। ஆனா எபிரேயன் ஆக்கியோனுக்கு பரிசுத்தாவினர் வெளிப்படுத்தும் பொழுது इब्रानियों को पवित्र आत्मा जब प्रकट करते हैं, அவர் वो சொல்கிறார் कहते हैं கர்த்தருடைய வீட்டில परमेश्वर के घर में மோசே பணிவிடைக்காரனாய் உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். मूसा एक विश्वास योग्य रहा करता है। அப்போ ஆண்டவருடைய வீடாகி இந்த தேவாலயத்துல परमेश्वर घर नाम के इस भवन में உண்மையுள்ளவர்கள் என்ற சாட்சி பெறணும். विश्वास योग्य करके गवाही पाना है। அல்லேலூயா. இந்த சாட்சி பெற்றோமா? ऐसे गवाही पालेंगे क्या? அல்லேலூயா. हालेलुया। உண்மையுள்ளவர்கள் हम विश्वास எங்க योग्य, உண்மையா இருக்கணும்? हम कहीं पे भी विश्वास योग्य ஆலயத்துல हैं। உண்மையா இருக்க மாதிரி. परमेश्वर के भवन में पहले विश्वास योग्य रहिए। ஆலயத்துல செய்யப்படுகிற பணிவிடை வேளையில் परमेश्वर के भवन में कहने वाले टहलुओं के மோசே काम में உண்மையா இருந்தார். मूसा सच्चा था। மோசே எந்த பணிவிடை வேலை செய்தார்? मूसा ने किस तरह के एक टहलुए के कामों को किया? சொல்லுங்க பா. बताइए। மோசே ஆசரிப்பு கூடாரத்துல என்ன பணிவிடை செய்தார்? मूसा वाचा के तंबू में किस तरह की सेवा को किया? பாத்திரம் விளக்குனாரா? बर्तन घसेगा, घसा क्या? சாய் போட்டாரா? चाय बनाए क्या? பணிவிடை வேலை அது உண்மைதான். एक सेवा कार्य அதுல உண்மையா இருக்கணும் நம்ம. उसमें सच्चाई के साथ रहना। ஆனா மோசே செய்த பணிவிடை வேலை लेकिन என்ன? मूसा ने किया हुआ वो टहलुए का ஆலயத்துல काम। எல்லா வேலைகளும் நடக்கிறது. परमेश्वर के भवन में हर कार्य होता है। தூபகலசத்தை எடுத்து போனாரா? धूप कलश को उठा के ले गए क्या? அப்பத்தை எடுத்து வச்சாரா? या रोटी को लेकर रखे क्या? விளக்கு கொளுத்து வச்சாரா? या दिया को जलाए क्या? அது யார் செய்தா? वो सब किसने किया? ஆரோன் செய்தார். आरून ने किया। மோசே என்ன பணிவிடை मूसा செய்தார்? ने किस तरह के टहलुए के कामों को किया? ஒவ்வொரு நாளும் போவாரு, हर एक दिन परमेश्वर के समूह में जाते அந்த திரையை விளக்குவாரு, पहले पर्दे को हटाते थे, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போவாரு, वहाँ पवित्र स्थान में जाते थे, உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருந்தார். बैठ को परमेश्वर की आराधना करते रहते थे। இதுதான் மோசேயினுடைய ஆசரிப்பு கூடார வேலை. ये पर मूसा का उस वाचा के तंबू का एक काम था। ஆசரிப்பு கூடாரத்துல மோசே ஆராதனை மட்டும் தான் वो செஞ்சார். मिलाप वाले तंबू में मूसा ने केवल आराधना की, வேற எந்த வேலையும் பார்க்கல அவர். कोई भी काम नहीं किया। அப்போ
மோசே தேவனுடைய ஆலயத்துல பணிவிடை வேலை செய்தார் என்றால் मूसा परमेश्वर के भवन में टहलुए के कामों को किया है तो அவர் ஆராதிக்கிறதுல உண்மையா இருந்தார். वो अपने आराधना में विश्वास योग्य था. ஹalleluya. हालेलुया. நீங்க எத்தனை பேர் 10 மணிக்கு கரெக்ட்டா வந்தீங்க? आज कितने लोग 10 बजे ठीक समय में आए थे? எத்தனை பேர் லேட்டா வந்தீங்க? कितने लोग लेट आए थे? ஹalleluya. हालेलुया. சோ நம்ம உண்மையா இருப்போம் அவ்வளவுதான். हम सच्चा के साथ रहे. ஹalleluya. हालेलुया. நான் சொல்லட்டுமா? ये कहता हूँ இது தேவனுடைய வீடு. ये परमेश्वर का भवन இந்த है. தேவனுடைய வீட்டிற்கு ये परमेश्वर के घर में நாம் எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கணும். हम सब कामों में सच्चाई के साथ रहना. இந்த பிரதர்ஸ்மார் வந்தாங்க. कल भाई लोग आए थे. பாயலாம் விரிச்சு இதெல்லாம் எடுத்து வச்சாங்க. सब चटाई सब निकाल कर காலையில சில பிரதர்ஸ் வந்து தண்ணி பிடிச்சு வைக்கிறாங்க. सुबह ही भाई लोग आकर पानी पकड़ कर சில रखते हैं. பிரதர்ஸ் வந்து சாய் போட்டு வச்சிருக்காங்க. कुछ भाई आकर चाय बना कर रखते முடிஞ்ச हैं. உடனே நம்ம எல்லாரும் எழுந்து நல்ல டீ குடிக்க பாத்திரம்லாம் கழுவி போட்டு போறோம். सब लोग मिलकर हम चाय पीकर सब बदन को घस कर जाते हैं. இந்த வேளையில எல்லாம் நம்ம உண்மையா இருக்கோம். हम ये सारे कामों में सच्चाई के साथ रहते हैं. ஆனால் அதே வேளையில लेकिन उसी समय में ஆண்டவருக்கு மிக முக்கியமாய் செய்கிற ஒரு பணிவிடை வேலையை परमेश्वर के सबसे मुख्य कहने वाले टहलुओं का काम क्या है? அவர் கொடுக்க போகிற ஆராதனை. उसके लिए देने वाले का आराधना. ஹalleluya. हालेलुया. அவருக்கு செலுத்துகிற ஆராதனை. उसको चढ़ाने वाली आराधना. அந்த ஆராதனையில उस आराधना में நீங்க உண்மையா இருக்கணும். आप सच्चाई के साथ रहना. எந்த கூட்டமா இருந்தாலும் कोई भी सभा होने दो. நேரத்திற்கு 5 நிமிடம் 10 நிமிடம் வந்து முன்னாடி வந்து ஜெபம் பண்ணி समय के 5-10 मिनट पहले आकर आप प्रार्थना करें. ஹalleluya. हालेलुया. நீங்க ஜெபம் பண்ணி வந்து உட்காருங்க. आप प्रार्थना कर आकर बैठिए. அன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை சரியாய் கொடுப்பார். उस दिन परमेश्वर आपके लिए योग्य सही वचन को உங்களுக்கு देगा. வேண்டிய நன்மையை தருவார். आपके लिए योग्य भलाई को உங்களுக்கு देगा. ஆசீர்வாதத்தை தருவார். आपके योग्य आशीष को देगा. மோசே அந்த ஊழியத்துல அவன் உண்மையா இருந்ததனால मूसा उस सेवा में विश्वास योग्य था. इसलिए மோசே வாழ்நாள் முழுவதும் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன தெரியுமா? मूसा के जीवन भर में एक संभव हुआ. जानते हो அவன் क्या? சாகிற வரைக்கும் அந்த சம்பவம் वो நடந்தது. मरने तक को हुआ. எப்பொழுதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வர்றாரோ जब कभी वो मिलाप वाले तंबू से बाहर आते அவருடைய थे, முகம் பிரகாசித்துக்கிட்டே இருந்தது. उसके चेहरा प्रकाशमान होती रही. நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா? आपने मैंने पाए हैं क्या? ஹalleluya. हालेलुया. மோசே சாகிற வரைக்கும் मूसा मरने तक அந்த மகிமையை ஆண்டவர் எடுக்கவே இல்லைங்க. उस महिमा को परमेश्वर ने नहीं उठाया. காரணம் என்ன उसका தெரியுமா? कारण क्या है? அவன் அந்த தேவ ஆலயத்துல செய்கிற வேலையில உண்மையா वो இருந்தான். परमेश्वर के भवन में करने वाले काम में सच्चा था. ஹalleluya. हालेलुया. அடுத்த வாரத்துல இருந்து अगले हफ्ते से 10 மணினா 9:50 56 நீங்க எல்லாரும் வந்துருங்க. 10 बजे कहे तो 9:50 9:55 तक सब अंदर आने. நான் சொல்றதுக்காண்டி இல்ல. मैं कहता हूँ इसके लिए நீங்க नहीं. ஆண்டவர்ட்ட உண்மையா இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு வாங்க. आप परमेश्वर के पास सच्चे होकर दिखाने के लिए आए. ஹalleluya. हालेलुया. எனக்காக வர मेरे வேண்டாம். लिए मत आना. ஹalleluya. हालेलुया. நீங்க வராட்டாலும் வராட்டாலும் 10 மணிக்கு பாட்டு பிடிச்சு நாங்க ஆரம்பிச்சோம். आप आए या नहीं आए 10 बजे हम गाना गाकर शुरू कर देंगे. பைபிள் ஸ்டடிக்கு வந்தாலும் வராட்டாலும் 7 மணிக்கு இங்க ஆரம்பிச்சிரும். बाइबल स्टडी को आए या नहीं आए 7 बजे यहाँ पर शुरू हो जाएगी. ஆனா நீங்க உண்மையா இருக்கிறீங்கன்றதை நீங்க ஆண்டவர் காட்டுங்க. लेकिन आप सच्चे होकर आप परमेश्वर को दिखाइए. ஆண்டவர் சாட்சி சொல்லணும். परमेश्वर गवाही बताने दो. ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் வர்றாங்க. आरोन और मिरियम मूसा के विरुद्ध आते हैं. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है உங்கள மாதிரி மோசே கிடையாது. आपके समान मूसा नहीं है. அவன் என்னுடைய வீட்ல எங்க உண்மை वो உள்ளவன். मेरे घर में हमेशा विश्वास நான் அவனோட முகமுகமாய் பேசுறேன். उसके चेहरे के रूप में बातें करता हूं. ஹalleluya. हालेलुया. இந்த சாட்சி ஆண்டவர் நம்மை குறித்து சொல்ல इस வேண்டும். गवाही को परमेश्वर हमारे बारे में कहना चाहिए. ஹalleluya. हालेलुया. ஆண்டவருடைய ஆலயத்துல परमेश्वर के भवन में செய்யப்படுகிற ஆராதனையா करने இருக்கட்டும், वाले आराधना होने दो. செய்கிற வேலைகளா करने இருக்கட்டும், वाले काम होने दो. நீங்க எந்த வேலை ஆலயத்துல செஞ்சாலும் आप भवन के लिए कोई भी काम करें, உண்மையாய் செய்யுங்க. आप सच्चाई से कीजिए. ஹalleluya. हालेलुया. உண்மையாய் செய்யுங்க. सच्चाई से कीजिए. மனுஷனுக்கு அல்ல, मनुष्य के लिए நான் नहीं, தெய்வனுக்காய் செய்து हम கொண்டிருக்கிறேன். परमेश्वर के लिए करते हैं. நான் மனுஷனுக்கு ஆராதனை हम செய்யல. मनुष्य के लिए आराधना नहीं करते. பாஸ்டர்காண்டி சபைக்கு வரல. हम पास्टर के लिए आप कलीसिया में नहीं என் आते. தேவனை ஆராதிக்கும்படி நான் मैं சபைக்கு अपने வருகிறேன். परमेश्वर की आराधना करने कलीसिया இந்த में आता हूं. காரியத்துல உண்மை உள்ளவராய் இருங்க. इन बातों में आप सच्चाई के साथ रहो. ஆண்டவர் நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். परमेश्वर निश्चय आपको महिमा ஹalleluya. दिलाएगा. हालेलुया. அவர் நிச்சயமாய் निश्चय மகிமைப்படுத்துவார். आपको महिमा दिलाएगा. வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, உண்மை உள்ளவனை जो कोई सच्चा रहता அவர் है தமக்காக वो தெரிந்திருக்கிறார். अपने लिए चुन लेता है. ஹalleluya. हालेलुया. நீங்க உண்மையாய் வாழ்ந்து यदि பாருங்க. आप सच्चा जीवन जीकर देखें, ஆண்டவர் அவருடைய ஊழியத்துல உங்களை எடுத்து பயன்படுத்துவார். परमेश्वर उनकी सेवा में आपको उठाकर इस्तेमाल எடுத்து करेगा. நிச்சயமாய் பயன்படுத்துவார். निश्चय उठाकर इस्तेमाल करेगा. முதலாவதாக ஆலயத்துல நடக்கிற இந்த பணிவிடைகளில உண்மையா இருக்க पहला வேண்டும். परमेश्वर के भवन में होने वाले कामों में हम उसके लिए सच्चा रहें. ஹalleluya. हालेलुया. அது ஆராதனையா இருக்கலாம், மற்ற வேலைகளா वो இருக்கலாம். आराधना हो या दूसरा कोई काम हो, உங்களால முடிஞ்ச மன உண்மையோடு செய்யுங்க நீங்க. आपसे जितना हो सके अपने पूरे मन के साथ. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அதே போல இரண்டாவது பாகம் उसी तरह दूसरा 1 அதிகாரம் 3 வசனம். तीसरा योना दूसरा अध्याय उसका तीसरा वचन. 1 அதிகாரம் 3 வசனம். वापस आते हैं तीसरा योना पहला अध्याय उसका तीसरा वचन. சகோதரர் வந்து भाई आकर நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஹalleluya. हालेलुया. இப்போ யோவான் அப்போஸ்தலர் சொல்கிறார், योना प्रेरित कहते हैं, எப்பா சகோதரர் வந்து என்கிட்ட ஒரு செய்தி சொன்னாங்க. भाइयों ने आकर मुझ पर एक संदेश என்ன बताया. செய்தி சொன்னாங்கன்னா, क्या संदेश நீ बताया? சத்தியத்தில் நடக்கிறாய் तू सत्य में चलता है என்கிற உன்னை குறித்து ஒரு
சாட்சியை நான் கேட்டேன். वैसे तेरे बारे में गवाही को मैंने அதனால सुनी, நான் ரொம்ப इसलिए मैं சந்தோஷப்படுறேன். बहुत खुशी मनाता हूँ. ஹalleluya. हालेलुया. இரண்டாவது உண்மை எது தெரியுமா? दूसरा सच्चाई किसमें है? உங்களுடைய வெளி வாழ்க்கையில आपके बाहर के जीवन में, ஹalleluya, हालेलुया, ஆலயத்தில் உள்ள வெளியே कलिसिया में नहीं, बाहर के जीवन में சத்தியத்தில் நடக்கிறீர்கள் என்கிற சாட்சி இருக்கும். सत्य में चलते हैं कर इस गवाही में அதுல உண்மையா இருங்க. उसमें सच्चाई के साथ रहो. ஹalleluya. हालेलुया. கேக்குற வசனத்தை இந்த காதுல வாங்கி அந்த காதுல सुनने விடக்கூடாது. वाले वचन को इस कान से लेकर उस कान से नहीं छोड़ना. என்ன வசனத்தை கேக்குறீங்களோ, जो भी वचन को என்ன सुनते हैं, வசனத்தை வாசிக்கிறீங்களோ, जो भी वचन को पढ़ते எந்த हैं, வசனம் உங்களோடு இடைப்படுகிறதோ, जो वचन आपसे बातें करती है, அந்த வார்த்தைக்கு उस वचन के लिए சாட்சியாக एक गवाही का जीवन வாழ்வதில் உண்மையா இருக்க வேண்டும். जीने के लिए एक सच्चाई रहे. ஹalleluya. हालेलुया. வெளியே உங்களை பார்க்கறவங்க சொல்லணும், बाहर आपको देखने वाले कहना இவன் ஒரு கிறிஸ்தவன், ये एक मसीह है, இவன் பைபிளுக்கு விரோதமா வாழ மாட்டான். ये बाइबल के विरुद्ध नहीं जीता, ஹalleluya. ஹalleluயா. வசனத்துக்கு விரோதமாய் வாழ மாட்டார்கள் वचन के विरुद्ध नहीं जीता है என்கிற ஒரு சாட்சி நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. ऐसे गवाही हमारे बारे में அன்னைக்கு அந்த மனிதனை குறித்து उस சொல்லப்படுகிறது, दिन उस मनुष्य के बारे में कही அவன் गई थी, சத்தியத்தில் நடக்கிறான், वो सत्य में चलता है, சத்தியத்துக்கு விலக மாட்டாங்க. वो सत्य से हटकर नहीं जाएगा. இந்த சாட்சி இன்னைக்கு நாம பெறணும். वो गवाही को आज हमें पाना, எந்த இடத்துல இருந்தாலும், किसी भी जगह में நீங்க रहे, எந்த ஆபீஸ்லனாலும் வேலை आप பாருங்க, किसी भी दफ्तर में काम करो, எந்த फ्रेंड्स கூடனாலும் இருங்க, आप किसी भी दोस्तों के साथ रहो, ஆனா உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். लेकिन आपके बारे में गवाही அந்த बना, சத்தியத்துல நடப்பான், ये सत्य में चलेगा, வசனத்துக்கு விரோதமா வாழ ये மாட்டான். वचन के विरुद्ध नहीं जिएगा. அவங்க பைபிள் என்ன சொல்றது அதன்படி தான் उनका வாழ்வாங்க. शास्त्र जो कहती है उसके अनुसार ही वो जीता है. இந்த மாதிரி ஒரு சாட்சியார் வாழ்க்கை வாழ ऐसे முடியுமா? गवाही का जीवन हम जी सकते हैं இன்னைக்கு क्या? வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கேளுங்க, आज जीने वाले जवान लोगों से आप पूछिए, நீங்க நல்லா படிங்க, நல்லா படிச்சு போங்க, आप अच्छा पढ़िए, अच्छे कॉलेज में நல்ல जाइए, வேலை பாருங்க, अच्छा काम நல்ல कीजिए, ஆபீஸ் போங்க, अच्छे दफ्तर में जाइए, பெரிய பெரிய பார்ட்டி கூப்பிட்டாலும் கூட போங்க. बड़े बड़े पार्टी में बुलाए तो भी जाइए, ஆனா உங்க சாட்சி என்ன தெரியுமா? लेकिन आपका गवाही क्या है? சத்தியத்தில் இவன் நிற்பான். ये सत्य में खड़ा रहेगा. ஹalleluya. हालेलुया. எந்த பார்ட்டிக்கு போனாலும் कोई भी पार्टी में जाए, தப்பான உன்னையும் வாய்க்கு கொண்டு போக மாட்டான், कोई भी गलत चीजों को अपने मुंह में नहीं लेके அவன் கையில जाएगा, எடுக்க மாட்டான், वो अपने हाथ में नहीं தவறான उठाएगा, வார்த்தையை பேச மாட்டான். गलत शब्दों का इस्तेमाल नहीं இங்கே करेगा. ஒரு சாட்சி இருக்க வேண்டும், ऐसा एक गवाही होना चाहिए, அதுல உண்மையா இருங்க. उसमें सच्चाई के நீங்க साथ வீட்டுக்கு रहिए. மறைக்கலாம், आप घर के लिए உங்க छुपा सकते பெற்றோர்கிட்ட हैं, மறைக்கலாம், अपने माता पिता के लिए छुपा ஊழியக்காரர்கிட்ட सकते हैं, மறைக்கலாம், सेवकों से छुपा सकते हो, தேவன்ட்ட மறைக்க முடியாது, लेकिन परमेश्वर से नहीं, தேவன்ட்ட மறைக்க முடியாது. परमेश्वर से नहीं छुपा सकते. எங்கு போனாலும் कहीं पे भी जाए, சத்தியத்தில் வாழ்கிறார்கள் என்ற சாட்சி இருக்க வேண்டும். सत्य में जीते हैं कर गवाही. ஹalleluya, हालेलुया. ஹalleluya. हालेलुया. இதுதான் நீங்கள் கர்த்தருக்கு வாழ்கிற உண்மையான यही हम வாழ்க்கை. परमेश्वर के लिए जीने वाले एक सच्ची ஒன்று चीज அவருடைய है. வீட்டுல உண்மையா இருக்கு, पहला उसके घर में सच्चाई के साथ இரண்டாவது रहना है. வெளியே எங்க போனாலும் दूसरा बाहर कहीं भी சத்திய जाए, வசனத்தை விட்டு விலகாமல் நடக்கும்படி सत्य वचन को छोड़े बिना चलते ஒழுங்கா வாழுங்க. एक अच्छा जीवन बिताए. ஹalleluya, हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஏன்னா நீதிமொழிகள்ல क्योंकि नीति वचन में ஒரு வசனம் இருக்கிறது, एक वचन है, ஒரு ஸ்திரியை குறித்து, ஒரு பரஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது. एक स्त्री के बारे में कही गई है. அவள் எப்படிப்பட்டவளா? वो कैसी है? அவள் உங்களை மாத்துறதுக்காக அவளுடைய நடைகள் விகாரப்படுமா? वो आपको बदलने के लिए उसके चाल जो है टेढ़े मेढ़े रहेंगे. ஹalleluya, हालेलुया. ஹalleluya. हालेलुया. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரமா? ஓகே, 7ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். அந்த அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், ஆ, அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை, ஆ, சில வேளை வெளியில் இருப்பாள், ஆ, சில வேளை வீதியில் இருப்பாள், ம்ம். சந்துக்கள் தோறும் பதிவிருப்பாள், ஆ. அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாடாமல் அவனை பார்த்தாள். போதும், போதும். ஹalleluya. இங்க சொல்லுவேன்னா அவ பதிவு இருப்பாளாம், மகனான முத்தம் செய்வானா, पहले दिन चुमा दे, அங்கங்க பதிவு இருப்பாள், वहाँ அவளுடைய காலி வீட்டுல தரிக்கிறது இல்ல. उसके पैर कभी घर पे नहीं रुकते. ஹalleluya. हालेलुया. ஆனால் இந்த வசனம் இன்னொரு வசனம் வந்து மாறி மாறி விகாரப்படுன ஒரு வசனம் அவள் வரும். இறுக்கமாய் சந்துக்கடத்தை தெரிஞ்சு சென்று ஆ, அவள் வீட்டு வழியா நடந்து போனாள். பாசியாத்தா கரெக்ட். அப்பொழுது ம். இதோ வேசியின் ஆடை தவிர்த்த ஆ. உள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். எந்த 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 வசனம்? ஹalleluya. சரி, ஓகே, நாம இதுக்கு வரல. பாருங்க, நம்மளை மாத்துறதுக்காக, हमें बदलने के लिए, சத்தியத்தை விட்டு விலக்குவதற்காக सत्य से छोड़ के हटाने के लिए சில பேருடைய நடைகள் நமக்காக மாத்துவாங்க. कुछ लोग अपने चाल को हमारे लिए बदलते हैं. ஹalleluya. हालेलुया. நமக்காக அவங்க மாறுவதை போல காட்டுவாங்க. हमारे लिए बदलने समान वो दिखाई देंगे. முடிவுல आखिर அவங்க கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்களா, நம்மளும் மாத்திட்டு போயிட்டே वो இருப்போம். आखिर तक वो नहीं बदलेंगे, लेकिन हमें बदल कर चले जाए. சத்தியத்தில் நடக்கிறேன் ஒரு சாட்சி. सत्य में चलते करके गवाही. மூன்றாவது இதுல உண்மையா இருக்கணும். तीसरा किसमें सच्चाई? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், प्रकाशित हुआ, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற நீ குடியிருக்கிறதையும் तू रहने वाले जगह और शैतान निवास करने वाले उस जगह में நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறையும் मेरे नाम को तू ठहर कर रखा हुआ சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே उस- शैतान ठहरने वाले उस जगह में எனக்கு உண்மையான சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் मेरे लिए एक सच्चाई गवाही के रूप में वो अंधीबली जहाँ पर मारा गया है, விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்தாய். तू विश्वास को कभी भी इनकार किए बिना। மூன்றாவது என்ன தெரியுமா? तीसरा क्या है? நம்முடைய சத்துருக்கள் மத்தியில நம்முடைய உண்மையை காட்டணும்.
பார்க்கிறோம். हमारे शत्रुओं के बीच में हमारी सच्चाई இங்க வசனம் சொல்கிறது, यहाँ पर वचन நீ कहती है சாத்தான் குடியிருக்கிற இடத்துல இருக்கிற, तू शैतान जहाँ पर निवास करते हैं उस जगह पर रहता है, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல, शैतान की सिंहासन रहने वाले அந்த जगह இடத்துல இருந்தாலும் கூட तो उस जगह पर रहने पर भी அந்திபா என்கிற ஒரு மனிதன் अंदीबा नाम का मनुष्य உண்மையாய் வாழ்ந்தான். सच्चाई के साथ எதுல जिया, உண்மையாய் வாழ்ந்தான்? इसमें सच्चाई के साथ जिया, விசுவாசத்தை மறுதலிக்காமல் இருக்கிறதில் உண்மையாய் வாழ்ந்தான். विश्वास को इनकार किए बिना सच्चाई का जीवन बिताया। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। சத்துருக்கள் இருக்கிற இடத்துல शत्रु रहने वाले जगहों में விசுவாசத்தை மறுதலிக்க கூடாது. विश्वास को कभी भी इनकार नहीं அதுல करना है, உண்மையாய் இருக்க வேண்டும். उसमें सच्चाई के साथ रहना है। ஹalleluya. हालेलुया। நீங்க கொண்டிருக்கிற விசுவாசம் आपने जिसमें विश्वास रखा है, எந்த இடத்திற்கு போனாலும் आप किसी भी जगह में जाए மறுதலிக்க கூடாது. किसी को इनकार नहीं करना। ஹalleluya. हालेलुया। அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்கள். वहां पर कही गई अंदीबा नाम का मनुष्य मारे जाने वाले அந்திபா दिन। என்பவன் யார் தெரியுமா? अंदीबा नाम का मनुष्य कौन है? அவனை இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு மனிதன் அவன். वो एक शहीद के रूप में मरा हुआ मनुष्य है। அவன் விசுவாசத்திற்காக, இயேசு மீது கொண்ட விசுவாசத்திற்காக वो ईश के ऊपर रखा हुआ विश्वास के அவனை लिए கொன்றார்கள். उसके लिए मारा, उसे मारा ஆனாலும் அந்த गया, உண்மையை விட்டு விலகல. लेकिन फिर भी वो सच्चाई से नहीं हटा। நீங்களும் நானும் உண்மையா இருக்கிறோம். आज आप और मैं सच्चाई के साथ रहते हैं। சத்துருக்கள் நடுவில் கூட शत्रुओं के बीच में மரணமே வந்தாலும், मौत भी आ जाए, அடிகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் अपमान आने पर भी நம்முடைய விசுவாசத்தை மறுதலிக்க கூடாது. हम अपने विश्वास को कभी அப்படி नहीं इनकार உண்மையா இருந்தால் மாத்திரமே. करें। वैसे सच्चाई के साथ रहने पर மத்தேயு ही 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, मत्ती 25वां अध्याय का 21वां वचन कहती है, உண்மையுள்ள ஊழியக்காரனே इस सच्चे सेवक எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. मालिक की खुशी में तू प्रवेश कर। எஜமானுடைய சந்தோஷத்தில் मालिक की खुशी में பிரவேசி. तू प्रवेश कर। அப்போ நம்ம எதுலலாம் உண்மையா இருக்கிறோம்? हम किन किन बातों में सच्चाई के ஆலயத்தின் साथ, காரியங்களை உண்மையா இருக்கிறோம். परमेश्वर के भवन में विश्वास योग्य रहना। ஹalleluya. हालेलुया। ஆலயத்தின் காரியங்கள்ல परमेश्वर के भवन में உண்மையா आए, இருங்க. हम विश्वास योग्य रहना। வெளியில போகும்பொழுது சத்தியத்தில் நடக்கிறான் என்கிற உண்மை இருக்க வேண்டும். बाहर चलते समय में भी सत्य में चलता है कर एक सच्चाई होना चाहिए। சத்துருக்கள் நடுவில் போகும்பொழுது शत्रुओं के बीच में जाते समय भी விசுவாசத்தை மறுதலிக்காத ஒரு உண்மை இருக்க வேண்டும். विश्वास को इनकार किए बिना एक सच्चाई के இந்த साथ உண்மையுள்ள வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். ये सच्चा जीवन को परमेश्वर चाहता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। மூன்று காரியத்தை நம்ம तीन பார்த்திருக்கோம். बातों को हमने देखा மற்ற है, காரியம் கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் இன்னொரு நாட்களை பார்க்கலாம். बाकी बातों को अगर परमेश्वर की इच्छा हो तो आने वाले दिनों में ஒன்று देखेंगे। தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. पहला परमेश्वर के लिए प्रिय जीवन, எப்படி பிரியப்படுத்த முடியும்? कैसे हम प्रेम कर सकते ஆண்டவரோடு हैं? வாழ வேண்டும். परमेश्वर के साथ தேவ जीकर சித்தத்தை நிறைவேற்ற परमेश्वर வேண்டும். की इच्छा को पूरा करके அவருடைய மார்பில சாய்ந்து கொண்டிருக்க यीशु வேண்டும். की छाती में झुककर हम उसके प्रेम को நல்லவன் दिखा என்கிற ஒரு சாட்சி, सकते हैं। भलाई कर कर एक गवाही, இந்த நல்லவன் என்கிற சாட்சி ये भला कर कर एक எல்லா गवाही இடங்களிலும் நமக்கு இருக்க வேண்டும். सब जगह में हमारे लिए होना है। சபைக்குள்ளாக இருக்க வேண்டும், कलीसिया के अंदर होना है, ஊழியர்கள் நிமித்தம் இருக்க வேண்டும். सेवकों के बीच में होना है। தேவனும் நல்லவன் என்று சொல்ல வேண்டும். परमेश्वर भी अच्छा कर அப்படி गवाही देना। நல்லவன் என்ற சாட்சி பெற்றால் अच्छा अच्छे करके गवाही ஆண்டவர் देने நமக்கு पर ஞானத்தை, அறிவை, இன்பத்தை கொடுப்பார். परमेश्वर हमारे लिए बुद्धि, ज्ञान को और खुशी को देता है। அதே போல உண்மையுள்ளவன் என்கிற ஒரு சாட்சி उसी तरह सच्चाई कर कर एक गवाही पाने पर தேவனுடைய வீடாகிய சபையில செய்கிற எல்லாவற்றிலும் உண்மையாக परमेश्वर के भवन नाम के घर में करने वाले हर काम में हम सच्चाई வெளிப்புற विश्वासी வாழ்க்கையில होंगे। சத்தியத்தில் நடக்கிறதுல உண்மையாக और இருக்கு. बाहर के जीवन में सत्य में चलने वाले गवाही का जीवन जीना है। சத்துருக்கள் மத்தியில விசுவாசிப்பதில் உண்மையாக இருக்கு. शत्रुओं के बीच में विश्वास करने में एक अच्छा जीवन இப்படிப்பட்ட ஒரு बिताना है। நல்ல வாழ்க்கையை ऐसे एक भले जीवन को கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். परमेश्वर हमारे बीच में நம்மிடத்தில் चाहते हैं। எதிர்பார்க்கிறார். हमारे पास वो बात ஆவியானவர் இன்னைக்கு அதை தான் पवित्र பேசியிருக்கிறார். आत्मा आज उसे ही बोले हैं, நீங்களும் நானும் சாட்சி பெற்றவர்களாய் வாழ आप வேண்டும். और मैं गवाही का जीवन बिताना है। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். वैसे एक जीवन के लिए हम अपने आप को समर्पण करेंगे। கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ही आशीष करेंगे। Jesus.